இந்த கனவுகளில் வந்து தேவையில்லாத விஷயங்கள், எங்களுடைய எண்ணங்களில், எமோஷன்ஸில், எங்களுடைய மனதில் இருக்கிற மைண்டில் இருக்கிற சில தேவையில்லாத விஷயங்கள், ஞாபகத்தில் இருக்கிற சில தேவையில்லாத விஷயங்களை கொண்டு போய் ஒரு இடத்துல அப்படியே ஸ்டோர் பண்ணி வைக்கிறதோ அல்லது வெளியேற்றி விடுறது. தேவையான விஷயத்தை மட்டும் எடுத்து அங்கங்கே செட் பண்ணி வைக்கிறது, எப்பப்போ தேவையோ அதை வெளியில் கொண்டு வர்றதுக்காக. அப்போ இதை வந்து ப்ராசஸ் பண்ணுற ஒரு கன்சாலிடேஷன் சொல்கிறாங்க. ஒரு கன்சாலிடேஷன் ப்ராசஸாக இந்த கனவுகள் இருக்குமோ, இவற்றையெல்லாம் பேக்கப் பண்ணி ஸ்டோரில் வைக்கிற ஒரு ப்ராசஸாக இருக்குமோ அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து லாங் டேர்ம் மெமரி, ஷார்ட் டேர்ம் மெமரின்னு இருக்குது. அப்போ எதை வந்து லாங் டேர்ம் மெமரியில் வைக்கணும், எதை ஷார்ட் டேர்ம் மெமரியில் வைக்கணும்? இப்போ நீங்கள் சொன்ன இந்த பள்ளிக்கூடத்தை பற்றி சொன்ன விஷயம், இந்த சைக்கிளை பற்றி சொன்ன விஷயம், லாங் டேர்ம் மெமரியில் இருந்த விஷயங்களை இது கொண்டு வருது. அனைவருக்கும் வணக்கம். உலக அமைதி, ஒற்றுமை, மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றினை முன்னிலைப்படுத்தி நடத்தும் ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானத்தில் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் உலக அமைதி நல்லிணக்க குழு PSSM தமிழ் ஐரோப்பா சார்பாக அனைவருக்கும் ஒரு இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நிகழ்ச்சி முதலில் எங்கள் தியானம் பற்றிய சிறு விளக்கம், தியானம் எவ்வாறு செய்யப்படும் என்று கூறப்பட்டு ஒரு அரை மணித்தியாலங்கள் இனிமையான இசையுடன் தியானம் நடைபெறும். அதனை அடுத்து நமது பிரதம சிறப்பு பேச்சாளர் டாக்டர் பால் ஜோசப் அவர்கள் இன்று பேச இருக்கும் தலைப்பு கனவுகளே நீங்கள் நலமா என்ற தலைப்பில் ஒரு அருமையான பேச்சு பெறுகிறார்கள். இப்பொழுது தியானத்தை லண்டனில் இருந்து அருந்ததி மாஸ்டர் வழி நடத்துவார்கள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இத்தியானத்தில் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் நன்றி. ஒவ்வொரு மனிதனிடமும் ஒரு மின் சக்தி இருக்கின்றது, காந்த சக்தி என்று சொல்லப்படும் சக்தி இருக்கின்றது. அந்த சக்தியை நாம் மேம்படுத்தினோமானால் நமது உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு நாம் இந்த சக்தியை உள்வாங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். இச்சக்தியை எவ்வாறு உள்வாங்குகின்றது? ஒரு தியான பயிற்சியின் மூலம் இலகுவாக உள்வாங்கலாம். எனவே நாம் இந்த தியானத்தை ஒவ்வொரு நாளும் காலை மாலை செய்யும் போது நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி உண்டாகின்றது. நோய் எதிர்ப்பு சக்தி உண்டாகும் போது நாம் நோயற்ற வாழ்வை வாழலாம் என்று கூறிக்கொண்டு எவ்வாறு இந்த பயிற்சி தியானத்தை செய்வது என்பதை பார்ப்போம். தியானத்திற்கு முன்பும் பின்பும் இளம் சூடான அருந்துவதால் தொண்டை வறட்சியை தடுக்கலாம். மூக்கு கண்ணாடி அணிந்திருப்பவர்கள் அதை கலட்டி வைப்பது நல்லது. ஒரு சுகமான ஆசனத்தை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு எது சுகமாக இருக்கின்றதோ, தரையில் இருப்பவர்கள் ஒரு விரிப்பின் மேல் சம்மணங்கால் போட்டிருக்கலாம். நாற்காலியில் அல்லது சோஃபாவில் இருப்பவர்கள் முதுகு தண்டு வளையாது இருத்தல் வேண்டும். நிமிர்ந்த நிலையில் இருந்து கொண்டு நமது உடலில் இயல்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் மூச்சு, உள்மூச்சு வெளிமூச்சை கவனித்த வண்ணம் இருத்தல் அவசியம். இவ்வாறு இருக்கும் போது எண்ணங்கள் தோன்றுவது இயல்பு. அந்த எண்ணத்தை விடுத்து மீண்டும் மீண்டும் நமது மூச்சின் மேல் கவனத்தை செலுத்த வேண்டும். அவ்வாறு செலுத்தி கொண்டு வரும்போது ஒரு நிலையில் எண்ணமற்ற நிலை நமக்கு ஏற்படும். எண்ணமற்ற நிலை ஏற்படும் போது நமது பிரம்மதந்திரம் என்று சொல்லப்படும் நடு உச்சியினூடாக பிரபஞ்ச சக்தியை நாம் உள்வாங்குகின்றோம். இந்த பிரபஞ்ச சக்தி உள்வாங்கும் போது நமது இரத்தோட்டங்கள் சீராக நாடி நரம்புகளுக்கு சென்று இரத்தோட்டம் சீராகும் போது நாம் நோயற்ற வாழ்வை வாழலாம். எனவே இப்பொழுது நாம் சுகமான ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு நிமிர்ந்த நிலையில் கால் பாதத்தை ஒன்றன் மேல் ஒன்றாக இவ்வாறு வைத்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் காலினூடாக 10% சக்தி விரயமாவதை தடுக்கின்றோம். கைகளை இவ்வாறு கோர்த்து மடியின் மீது வைக்கும் போது இன்னொரு 10% சக்தி விரயமாவதை தடுக்கின்றோம். இப்பொழுது கண்களை மிருதுவாக மூட வேணும். 80% சக்தியை உள்வாங்குகின்றோம். கால்களை பின்னி கைகளை கோர்த்து கண்களை மூடும் போது 100% சக்தியையும் நாம் உள்வாங்கிக் கொண்டு நமது உடலில் இயல்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் உள்மூச்சு வெளிமூச்சை கவனிப்போம். உங்களுக்கு ஒரு அருமையான இசை வழங்கப்படும். அந்த இசையுடன் நாம் தியானத்தில் 30 நிமிடங்கள் தியானத்தில் அமருவோம். அறிவித்தல் வரும் வரை கண்களை திறவாது தியானத்தில் அமர்ந்திருங்கள். நன்றி, வணக்கம். 5 வினாடிகள். இப்பொழுது உங்கள் கைகள் எடுத்து கண்களில் ஒற்றி வையுங்கள்.
1 2 3 4 5. இப்பொழுது உங்கள் கைகளை எடுத்துவிட்டு உள்ளங்கைகளை பார்த்து நாம் ஒரு அருமையான தியானம் செய்ததற்காக நன்றியை தெரிவிக்கும் முகமாக கைகளை தட்டிக் கொள்வோம். நன்றி, நன்றி, நன்றி. அனைவருக்கும் வணக்கம். பிரபஞ்ச சக்தியின் நல்லாசியுடன் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றினை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்தோம். நாங்கள் எமக்காக செய்யும் தியானம் கூட்டாக செய்யப்படும் பொழுது அது ஒரு சமுதாய சக்தியாக உருப்பெற்று முதலாவதாக உங்களது வீடு, பின்பு உங்களது சுற்றாடல், நகரம், நாடு, உலகம், பிரபஞ்சம் எனும் அளவில் விரிவடையும் வலுவடையது. இத்திய தியானத்தில் ஈடுபடுவதற்கு அனைவரையும் ஊக்குவிப்பதோடு அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் உலக அமைதி நல்லிணக்க குழு, PSSM தமிழ் யூரோப், PMC தமிழ் டிவி, தமிழ் டிவி ஜெர்மனி ஆகிய அமைப்பினர்களுக்கு நமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்று மனதார வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், நல்லிணக்கம், அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட வழிவகைகள் செய்வோம். உலக சமாதானம் ஓங்கட்டும். உலக மக்களின் மனதில் அமைதி நிலவட்டும். இன்று மிகவும் சிறப்பாக தியானத்தை அருந்ததி மாஸ்டர் அவர்கள் வழி நடத்தினார்கள். அதற்கு இசைவாக இசையை வழங்கிய டாக்டர் சதா மெனு மற்றும் மற்றோர் எல்லோருக்கும் இதை பங்கு பற்றி இதன் நல்ல முறையில் செயல்படுத்தின எல்லோருக்கும் எங்கள் நன்றி உரித்தாக. அடுத்ததாக நாங்கள் இன்று சிறு குறிப்பு, இன்றைய பேச்சாளரை பற்றிய சிறு குறிப்பு. ப்ரொஃபசர் பால் ஜோசப் அவர்கள் டொரண்டோ, கனடாவிலிருந்து வந்திருக்கிறார்கள். அவர் இந்த தளத்துக்கு புதியவர் அல்ல. ஒவ்வொரு மாதமும் இந்த தளத்தில் வந்து அருமையான வித்தியாசமான முறையில் பேசக்கூடிய டாக்டர் பால் ஜோசப் அவர்கள். இவர்கள் வந்து பேச்சுலர் ஆஃப் ஹோமியோபதிக் மெடிசின் அண்ட் சர்ஜரி, மருத்துவ கல்வி வந்து தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தில் டிப்ளமா அண்ட் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் அக்யூபங்க்சர். முன்னாள் பேராசிரியர், ஹோமியோபதி மருத்துவக் கல்லூரிகள் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் மற்றும் முன்னாள் மருத்துவ ஆலோசகர் ஷண்முகா மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மையம் சேலம். ஆய்வுரைகள், சர்வதேச மற்றும் கனேடிய துறைசார் மருத்துவ கருத்தரங்குகளில் உரையாற்றியிருக்கின்றார்கள். எழுத்தாளர், 100க்கும் மேற்பட்ட ஆரோக்கிய வாழ்வு கட்டுரைகள் மற்றும் நூல்கள், நலம், நலமுறை ஆவல், மருத்துவ நூல், மற்றது கவிதை நூல்கள் எழுதியிருக்கிறார்கள். வானொலி மற்றும் தொலைக்காட்சி, கீதவாணி, கவியரங்கம் மற்றும் நலந்தான நிகழ்ச்சி 16 ஆண்டுகள் தொடர்ச்சியாக, மேலும் TET டிவியில் மருத்துவ நிகழ்ச்சிகளில் தொடர்ச்சியாக கடந்த 14 வருடங்கள் நடத்தி வருகிறார்கள். கொரோனாவுக்கு பின்னர் தொடர்ச்சியாக ஜூம் வலைத்தளம் மூலமாக வாரந்தோறும் கருத்தரங்கள் நடத்தி வருகிறார்கள். மெடிக்கல் கவுன்சில் போர்ட் மெம்பர் இன் த காலேஜ் ஆஃப் ஹோமியோபேத்ஸ் ஆஃப் ஒன்டாரியோ, அப்பாயிண்டட் பை த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் ஒன்டாரியோ. இப்படி பல விடயங்களை கொண்டவர் தான் எங்களுடைய மருத்துவ கலாநிதி பால் ஜோசப் அவர்கள். நேரம் கருதி அவருக்கு நேரம் கூட எடுத்துருவார் என்றபடியே நான் நிப்பாட்டுறேன். இன்று பேச இருக்கும் தலைப்பு கனவுகளே நீங்கள் நலமா என்ற தலைப்பில் ஒரு அருமையான பேச்சை பேச வருகிறார்கள். இப்பொழுது ஐயா, இந்த தளம் உங்களுடையது. நன்றி, வணக்கம். பேசுவது தெளிவா இருக்கிறதா? அனைவருக்கும் வணக்கம். சரியா இருக்கேன்? ஆமா, என்னுடைய ஸ்கிரீனும் தெரியுதா? எல்லாம் படிவா தெரியுது. வெரி குட், தேங்க்யூ. நல்லது. மீண்டும் ஒரு இனிய மாலை பொழுதிலே, இந்த நேர பொழுதிலே, அங்கே இரவு பொழுதிலே, மற்ற நாடுகளிலே, சில நாடுகளில் காலை பொழுது, இப்படியாக இந்த நேர பொழுதிலே உங்களை மீண்டும் ஒரு நிகழ்விலே சந்திப்பதற்கு வாய்ப்பு கொடுத்த ஸ்ரீ ஸ்கந்தராஜா மாஸ்டர் அவர்களுக்கும் அவருடைய துணைவியாருக்கும் இந்த தளத்தில் உள்ள அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கங்கள். உண்மையிலே இந்த தலைப்பை பற்றி ஸ்ரீ ஸ்கந்தராஜா அவர்கள் சொல்லும்போதே சொன்னார்கள், ஏதாவது வித்தியாசமான தலைப்புகள் எடுத்து பேச வேண்டும், ஆனால் அது கொஞ்சம் புதுமையாகவும் இருக்க வேண்டும், அதே நேரத்தில் கொஞ்சம் விஞ்ஞானபூர்வமாகவும் அறிவியல் பூர்வமாகவும் இருக்க வேண்டும். அப்போ இந்த தகவல்களை சேர்ப்பது என்னுடைய அனுபவம் ஒன்று, அடுத்தது நான் படித்த அனுபவங்கள், அடுத்தது தெரிந்து கொண்ட அனுபவங்கள், கற்றுக்கொண்ட அனுபவங்கள், இப்படி பல அனுபவங்களை தொகுத்து ஒரு
அரை மணி நேரத்தில் 40 நிமிஷத்தில் கொண்டு வர்றது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு சிக்கலான விஷயம். இந்த கனவை பற்றி என்ன அன்னைக்கு வந்து பேச போறார் போல் அப்படின்ட்டு நீங்கள் எல்லாம் ஒரு கனவோட இருக்கிறீங்கன்னு தெரியுது. பரவாயில்ல, தொடர்ச்சியாக கனவு காண்டு கொண்டு இருக்கோம். என்ன சொல்ல போறார் அப்படின்ட்டு. அடுத்த இந்த டாப்பிக்கை எடுத்து பேசுறது கொஞ்சம் சிக்கலான விஷயம். ஏன்னா விஞ்ஞானபூர்வமான விஷயங்களையும் சொல்ல வேண்டும், ரொம்ப கற்பனைக்குள்ளேயும் போகக்கூடாது, ரொம்ப கனவுக்குள்ளேயும் போகக்கூடாது. அது கொஞ்சம் விஞ்ஞானபூர்வமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது. சரி, இப்போ எனக்கு ஒரு 3 பேர் இதில் வாலண்டியர்ஸ் வேணும். யாராவது 3 பேர் வந்து அன்மியூட் பண்ணிட்டு 3 பேர் அன்மியூட் பண்ணி விடுங்க. 3 பேருக்கு இந்த 3 பேர் என்ன செய்யணும்னா, நீங்கள் உங்களோட நான் சொல்ற ஒரு 3 விஷயத்தை நீங்க நினைச்சு பார்க்க வேணும். யார் யார் இதுல கலந்து கொள்றீங்க? வாலண்டியர்ஸா 3 பேர் அன்மியூட் பண்ணிட்டு கை வீடியோவில் போட்டா கை போட்டா நாங்க அன்மியூட் பண்ணலாம். யார் யார்? வீடியோவில் இருக்கிறார்கள் வந்தா நல்லது. தெரியாத பின்புலத்தில் இருக்கிறார்கள். ஓகே, நான் வரேன். அப்படி என்ற ஒருத்தரும் Okay, வேற. நீங்க வந்து வேற யாரு அடுத்தது? தமயந்தி சிங்கார வடிவு வாரீங்களா? ஓகே, அவ அன்மியூட் பண்றேன். ஓகே, அடுத்தது இன்னொரு ஆள், ஒரு ஆண் மகன், சிங்கம், புலி. பஞ்சாட்சர மாஸ்டர் வாரீங்களோ? இருக்கிறாரா பஞ்சாட்சர மாஸ்டர்? அல்ல சூரி வரலாமா? சூரி மாஸ்டர்? ஓகே, பரவாயில்ல. அப்ப நீங்க பஞ்சாட்சர மாஸ்டர் வந்துட்டார். ஓகே, ஓகே 3 பேர். அப்ப ஒன்று வந்து நீங்க உங்களுடைய பாடசாலையை கொஞ்சம் நினைவில் கொண்டு வாங்க. உங்க பாடசாலையை கொஞ்சம் அப்படியே. இன்னொரு ஆள் வந்து, 2வது ஆள் வந்து, நீங்க வச்சிருந்த சைக்கிள், அந்த காலத்துல ஒரு சைக்கிள் வச்சிருப்பீங்க, அந்த சைக்கிளில் ஓடி இருப்பீங்க. அந்த சைக்கிளை அப்படியே, அந்த சைக்கிளை பற்றி கொஞ்ச நேரம் ஒரு ஆள் கனவு, யாராவது நீங்கள் 3 பேருக்குள்ள. அடுத்தது நீங்கள் விரும்பிய ஏதாவது ஒன்று, 3வது இது வந்து நீங்க விரும்பிய ஏதாவது ஒன்று உங்களுக்கு ஓகே. பிடிச்ச. நான் பாடசாலை, ஓகே, நீங்க பாடசாலை, பஞ்சாட்சர மாஸ்டர் சைக்கிள். சைக்கிள். நீங்கள் வந்து சைக்கிள் நீங்களா? ஓகே. அப்ப நீங்கள் வந்ததை வந்து நீங்க விரும்பிய ஏதோ ஒன்று, உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒன்று, அந்த அதான் பஞ்சாட்சர மாஸ்டர் பிடிச்சது உண்டு. ஓகே, பிடிச்சது ஒன்று. ஓகே ஓகே, ரைட், நல்லது. இதுல முக்கியமாக இது கொஞ்சம் நீங்க இடையில நினைச்சு கொண்டிருங்க, அப்புறம் நான் சந்திப்போம். ட்ரீம்ஸ் ரிவீல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ட்ரீம்ஸ். கனவுகளை எப்படி புரிந்து கொள்வது, அடிப்படையில் மருத்துவ ரீதியாக அல்லது மருத்துவ ரீதியாகன்னு சொல்றதை விட அறிவியல் பூர்வமாகவும், அதே நேரத்தில் ஒரு தத்துவார்த்த அடிப்படையிலும் இந்த கனவுகளை எப்படி நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற விஷயங்களை, அதுதான் இந்த கனவுகளை நீங்கள் நலமா அப்படின்னு அந்த தலைப்பு கொடுத்துருக்குறோம். பரவாயில்ல, அப்துல் கலாம்ல இருந்து எல்லாரும் இந்த கனவு காணுங்கள் அப்படின்னா அந்த கனவல்ல, எங்களை பற்றிய எதிர்காலத்தை பற்றிய கனவு. சுவாமி விவேகானந்தா கூட, the whole life is a succession of dreams. My ambition is to be a conscious dreamer, that's all. அப்படி என்று அவர் சொல்லியிருக்கிறார். இவரை பற்றி உங்களுக்கு தெரியும், உங்கள் ஊர்க்காரர் தான், லண்டனில் இருக்கிறவர் தான், பல பேருக்கு தெரியும் நினைக்கிறேன், பால் மெக்கார்ட்னி. இவர் வந்து யாராவது தெரியுமா இவரை பற்றி? இவர் வந்து இவருடைய பாடல் ஒரு காலத்துல 80களில் பாடல் அந்த பாடல். அப்ப இந்த பாட்டு பின்னுக்கு இருக்கிறா, அப்புறம் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இப்ப டைம் இப்போ இல்லையா கூட போட்டு காட்டுறேன். இவர் வந்து ஜெஸ்டர்டே அப்படிங்கிற ஒரு பாடல் வந்து உலக புகழ் பெற்ற பாடல், பலரும் கேட்டிருப்பீங்க, நாங்களும் கொஞ்சம் இள வயதில் கேட்டது. ஆனால் இந்த பாடல் எப்படி தனக்கு வந்தது, இந்த பாடலுக்குரிய டியூன் எப்படி வந்தது அப்படின்னு அவர் சொல்றார். ஐ வென்ட் டு ஸ்லீப் ஒன் நைட் அண்ட் ஐ ட்ரீம்ட் டியூன். தான் அந்த கனவு தான் அந்த பாடலுக்குரிய கனவுல தான் வந்தது அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்படி பல ஆய்வுகள் எல்லாம் கனவை பற்றி. ட்ரீம்ஸ் ஆர் த ரிசல்ட் ஆஃப் பிரெயின் ஆக்டிவிட்டி டியூரிங் REM, ரேபிட் ஐ மூமெண்ட். அதாவது டீப் ஸ்லீப்பில் வரக்கூடிய, ஒரு ஆழ்ந்த தூக்கத்தில் வரக்கூடிய ஒரு விஷயம். இது உண்மையில் என்ன அப்படின்னா, பிரெயின் இஸ் அ டிஃபால்ட் நெட்வொர்க் விச் இன்க்ளூட் த thalamus, medial prefrontal cortex and posterior cingulate cortex is active during deep sleep, REM sleep அப்படிங்கிறத அதை நான் இப்போ சொல்லுவேன் உங்களுக்கு என்ன அப்படின்னு. ஸோ இதுக்குள்ளே போக முதல் இந்த கனவு
இந்த கண்கள் மட்டும்தான் நாங்கள் ஏதோ பார்க்குது அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையில் கற்பனையில் நான் பார்க்குறோம். ஒன்று வந்து எங்களுடைய உணர்வுகளால் உணர்வது, அதுவும் ஒரு விதமான ஒரு பார்வை தான். மற்றது எண்ணங்களை நினைக்கும் போது அது வழியாக பார்க்கிறோம். அனுபவங்களை மீட்டு பார்க்கும்போது அது வழியாக பார்க்குறோம். எங்களுடைய ஞாபகங்களை மீள கொண்டு வரும்போது நாங்கள் அது வழியாக பார்க்குறோம். கனவுகள் வழியாக பார்க்குறோம். இதெல்லாம் வந்து ஒரு ஒரு கேட்வே ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்லலாம் எங்களுடைய இதில். இதில் வந்து இந்த கனவுகளுடைய இதில் வந்து அதுக்கு முதல் இப்போ பாருங்கள், இந்த ஆர்இஎம் ஸ்லீப்பில், டீப் ஸ்லீப்பில், ரேபிட் ஐ மூமெண்ட்னு சொல்லக்கூடிய ட்ரீமில் வந்து ஸ்லீப்பில் வந்து தூக்கத்தில் பல நிலைகள் இருக்குது. அதில் இந்த ஆர்இஎம் என்று உண்டு. இந்த ஆர்இஎம் ஸ்லீப் கொஞ்சம் டீப்பாக போகும்போது தான் ஒரு 40 மினிட்ஸ் 50 மினிட்ஸுக்கு பிறகு தான் இந்த மாதிரியான ஒரு கனவுகள் வருது அப்படிங்கிறது. இது எம்ஆர்ஐ, ஃபங்க்ஷனல் எம்ஆர்ஐ அப்படிங்கிற ஒரு இதில் ஸ்கேன் பண்ணி எடுத்திருக்காங்க. அந்த நேரத்தில் எப்படி இருக்குது அந்த பிரெயினுடைய நியூரான்ஸ், அதனுடைய ஆக்டிவிட்டீஸ். நார்மலாக நாங்கள் வேக்காக இருக்கைகளை, விழிப்புணர்வோடு இருக்கைகளை எப்படி இது இருக்குது பாருங்கள், கனவுகள் இப்போ காணைகளை எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு விதமான விஷயங்கள். அதுக்கு முதல்ல ஒரு மூளையை பற்றி ஒரு சின்ன எங்களோட மூளைக்குள்ளே கொஞ்சம் போட்டால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது. ஏன்னா கனவுகள் பற்றி தெரியறது கொஞ்சம் மூளையினுடைய அறிவியல் கொஞ்சம் தெரிஞ்சால் போதும். இந்த மூளையில் வந்து பல பகுதிகள் இருக்குது. இதில் முக்கியமாக வந்து இந்த ரெட்டில் இருக்கிற பகுதியும், இந்த ரெட்டில் பிங்கில் இருக்கிற பகுதியும், ப்ளூவில் இருக்கிற பகுதியும் இது முக்கியம். கனவோட நேரடியாக தொடர்புடைய விஷயங்கள். இந்த ஃப்ரண்டல் கார்டெக்ஸ், முன்பக்கத்தில் இருக்கிற முன்பக்க பிரெயின், அதுவும் பக்கத்தில் ப்ரீ ஃப்ரண்டல், இன்னும் முன்பக்கத்தில் இருக்கிற இந்த ஏரியா, அதுவும் வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன் இந்த ஏரியா, இந்த ப்ளூ ஏரியா, இந்த ஃப்ரண்டல் ஏரியா முக்கியமானதுன்னா பிளானிங், எங்களுடைய திட்டமிடல், ப்ராப்ளம் சால்விங், பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு காண்றது, மோட்டிவேஷன், எங்களை மோட்டிவேட் பண்ணுறது, ஒரு 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 ஜட்ஜ்மெண்ட், ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் டிசிஷன் மேக்கிங், அதாவது எப்படி என்ன அந்த ஒரு முடிவை எடுக்கிறது, தீர்க்கமான முடிவுகள் எடுக்கிறது, இது மாதிரி பல எங்களுடைய சோஷியல் பிஹேவியர், பர்சனாலிட்டி, எங்களுடைய ஆளுமைகள், எங்களுடைய ஞாபகங்கள், லேர்னிங், கற்றுக்கொள்ளுதல், இதெல்லாம் வந்து இந்த ப்ரீஃப்ரண்டல், இவர் தான் பொறுப்பு. இந்த முன் மூளை தான் வந்து இதுக்கு பொறுப்பாக இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் விஞ்ஞானத்தில் படிக்கிறோம், மருத்துவத்தில். அப்படி இது இல்லாமல் வந்து இந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸில் இன்னும் பல விஷயங்கள், அது லிம்பிக் சிஸ்டம் அப்படிங்கிறத நாங்கள் பல தடவை இந்த நிகழ்ச்சியில் வந்து என்னுடைய பழைய நிகழ்ச்சிகள்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லிம்பிக் சிஸ்டத்தை பற்றி நிறைய சொல்லியிருப்பேன். எங்களுடைய அந்த அமெக்டலா, ரைட், ஹிப்போ கேம்பஸ், இதை பற்றியெல்லாம் நிறைய விஷயங்கள் நாங்கள் என்னுடைய பழைய நிகழ்ச்சிகளில் கொஞ்சம் போய் நீங்கள் தேடி கண்டுபிடிச்சு அதில் பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய இந்த இதை பற்றிய ஒரு அடிப்படை சொல்லியிருப்பேன். அதை பற்றி பிறகு வருவோம். இன்னொன்று வந்து இந்த மூளையில் மற்ற பகுதிகள், அதுக்கும் இந்த கனவுக்கும் என்ன தொடர்புகள் அப்படிங்கிறத பற்றி சில விஷயம். இப்போ ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸில் இன்னும் கொஞ்சம் எங்களுடைய மூமெண்ட்ஸ் கண்ட்ரோல், எங்களுடைய இயக்கங்கள் அதில் கண்ட்ரோல் பண்ணுறது, எங்களுடைய எண்டோஃபின், அதாவது எண்டோக்ரைன், அதாவது எங்களுடைய சுரப்பிகள், உடலில் உள்ள சுரப்பிகளை கண்ட்ரோல் பண்ணுறது. இது இல்லாமல் நாம் முக்கியமான இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது, எங்களுடைய டாஸ்க், எங்களுடைய ஒரு கோலை நாங்கள் எப்படி அடைகிறது, அதுக்குரிய பிளான் பண்ணுறது, அதுக்குரிய திட்டமிடல், இதெல்லாம் வந்து இங்கே தான் நடக்குது. அதே நேரத்தில் எங்களுடைய தூக்கம், ஸ்லீப்பருடைய ஒரு முக்கியமான பகுதியும் இந்த பகுதி தான். அதே நேரத்தில் எங்களுடைய இம்யூன் சிஸ்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறது, ஓட்டோனோமஸ், தானாக இயங்கக்கூடிய சில உடலில் இருக்கக்கூடிய உறுப்பு, எங்களுடைய சுவாசம், மற்றது எங்களுடைய இதய இயக்கம், இறப்பையினுடைய குடல்களுடைய இயக்கம், இவை எல்லாவற்றையும் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மை இந்த. அப்போ இது ஒரு முக்கியமான பிரெயின் அண்டு முக்கியமான பகுதி அந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அப்படிங்கிறது. இதில் இந்த கார்பஸ் கலோசம், இதை பற்றிய ஒரு தனி நிகழ்ச்சி நடத்தலாம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த பிரெயினுடைய உங்களுக்கு தெரியும் ஹெமிஸ்பியர்னு சொல்லுவோம், ரெண்டு பாதி, இந்த ரெண்டு பாதியையும் இணைக்கிற ரைட் ஹெமிஸ்பியர், வலது பக்கம் மூளை, இடது பக்கம் மூளை, ரெண்டையும் இணைக்கிற ஒரு முக்கியமான ஒரு ஏரியா இருக்குது. அதுதான் வந்து கார்பஸ் கலோசம்னு சொல்லுவோம். இவருக்குள்ள இருக்கிற மெக்கானிசம், அந்த நியூரான்ஸ், அந்த ஒர்க் பண்ணுற விதங்கள் எல்லாம் படித்து ஆய்வில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஸோ ரெண்டு இதையும் கனெக்ட் பண்ணி எங்களுடைய பிரெயினை வந்து எல்லாத்தையும் வந்து ஒரு அனலைஸ் பண்ணி ஒரு பெரிய வேலையை செய்கிறாரு. எங்களுடைய உணர்வுகள், உணர்ச்சிகள், சென்சரி, பார்வைகள், காது கேட்கறது, தோலில் இருந்து வர்ற உணர்வுகள், வயிற்றிலிருந்து வரக்கூடிய வேகஸ், இந்த உணர்வுகள், இது எல்லாத்தையும் வந்து அனலைஸ் பண்ணி ரெண்டையும் வந்து ஒரு கனெக்ட் பண்ணுற ஒரு வேலையை இந்த கார்பஸ் கலோசம் அப்படிங்க செய்யுது. இப்போ இந்த மூளையினுடைய சில பகுதிகள்,
வலது மூளை, இடது பக்க மூளை அப்படிங்கிறது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பொறுப்புகள் இருக்குது. இப்போ வலது பக்க மூளைன்னா எங்களுடைய க்ரியேட்டிவிட்டி, எங்களுடைய ஃபீலிங், எங்களுடைய கான்சென்ட்ரேஷன், நாங்கள் மெடிடேட் பண்ணுறது, தியானம் செய்கிறது, எங்களுடைய இது மாதிரியான விஷயங்கள், இமேஜினரியாக செய்யக்கூடிய விஷயங்கள், அடுத்தது எங்களுடைய டிசிஷனை பற்றிய விஷயங்கள், இன்ட்யூஷன், எங்களுடைய கனவுகள், கற்பனைகள், எங்களுடைய ஆர்டிஸ்டிக் ஒர்க்குகள், கலை விஷயங்கள், இது எல்லாமே வந்து இந்த வலது பக்க மூளை தான் அதிகமாக கொண்டுபடுது. அது மற்ற மூளை இல்லைன்னு இல்லை, பட் இது அதிகமாக அந்த வேலையை பொறுப்படுத்துது. இடது பக்க மூளை வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய சயின்ஸ் நாலேஜ், மேத்து, லாஜிக்கலாக திங்க் பண்ணக்கூடிய விஷயங்கள், எங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டிஸ், எங்களுடைய கிராமர், எங்களுடைய மொழி ஆற்றல்கள், ஞாபகம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து ஒரு வேர்டையும் இன்னொரு இதையும் கனெக்ட் பண்ணி எங்களை பேச வைக்கிறது எல்லாம் இந்த இடது பக்க மூளை. இப்படி பல விதமான விஷயங்கள் இதில் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா எங்களுடைய இந்த சர்க்காடியன் ரிதம்னு சொல்லக்கூடிய எங்களுடைய இந்த சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற வகையில், இந்த சூரிய வெளிச்சத்துக்கும் இருட்டுக்கும் ஏற்ற வகையில், எங்களுடைய டெம்பரேச்சருக்கு ஏற்ற வகையில் உணர்வுகளை உள்வாங்கி இந்த மூளை வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணுது. இந்த நேரத்தில் படுக்கணும், இந்த நேரத்தில் தூங்கணும், இந்த நேரத்தில் இது பண்ணணும், இதெல்லாம் வந்து எங்களுடைய சுற்றுச்சூழலோட இதை வந்து சொல்கிறது சர்க்காடியன் ரிதம் அப்படின்னு. இதை பற்றி நான் ஒரு நாளைக்கு உங்களுக்கு பேசவிருக்கிறேன், அப்புறம் பேசுவோம் நாங்கள் அதை பற்றி. இப்படி அடுத்தது இந்த முக்கியமாக இன்னொரு பகுதி வந்து எங்களுடைய மூளையில் வந்து சுப்ரா காஸ்மிக் நியூக்ளியஸ் அப்படின்னு ஒரு சின்ன பகுதி இருக்குது. இதுக்கும் இந்த கனவுக்கும் வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்குது. அதை பற்றி நாங்கள் பிறகு அடுத்து பார்ப்போம். இது எங்களுடைய மூளை. இந்த மூளைக்குள்ளே இருக்கிற நரம்பு அணுக்கள், நியூரோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். அது வந்து எத்தனையோ ட்ரில்லியன்ஸ், மில்லியன்ஸ் கூட இல்லை, எத்தனையோ ட்ரில்லியன்ஸ் கணக்கான நியூரோன்ஸ் இருக்குது. இந்த மூளையில் இருக்கிற நியூரோன்ஸை மட்டும் எடுத்து ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேங்க. இது வந்து ஒரு சயின்டிஸ்ட் வந்து கணக்கு போட்டு பார்த்து சொல்லியிருக்காரு. மூளையில் இருக்கிற நரம்பு கலங்களை மட்டும், நியூரோன்ஸை மட்டும் எடுத்து நாங்கள் ஒவ்வொன்றா அப்படியே நூல் மாதிரி கனெக்ட் பண்ணோம்னா இங்கேருந்து 3க்கு போயிட்டு திரும்பி வரலாமா. 8 லட்சம் கிலோமீட்டருங்க. 8 லட்சம் கிலோமீட்டர் வந்து அப்படியே ஒரு வயர் மாதிரி உள்ளுக்குள்ளே சுற்றி இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு இதான் அந்த மாதிரி உள்ளுக்குள்ளே இருக்கிற இது ரெண்டையும் இணைக்கக்கூடிய ஒரு கலங்கள், இந்த நரம்பு கலங்களை இணைக்கக்கூடிய ஒரு சென்டர் இருக்குது. அது சொல்கிறது சினாப்ஸ் அப்படின்னு. இப்படி பல விஷயங்கள். இதை பற்றி நான் நிறைய சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. இந்த டொப்பாமின், ஹாப்பி ஹார்மோன்ஸ், எங்களுடைய ஆக்சிடோசின், என்டோர்ஃபின், இதை பற்றி எல்லாம் வந்து தியானத்தில் வந்து வரக்கூடிய விஷயங்கள். என்னுடைய பழைய நான் ஆரம்ப காலத்தில் இந்த கொரோனாவுக்கு பிறகு இது தொடங்கின போது அந்த வீடியோக்கள் சிலவில் இருந்ததுன்னா அதை போட்டு பாருங்கள். நிறைய விஷயங்கள் இதை பற்றி சொல்லியிருக்கிறேன். இந்த ஹோமோன்ஸ், இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் எல்லாம் என்ன செய்யுதுன்னு ஒரு தனி வகுப்பை இதை பற்றி நடத்தியிருக்கிறேன். லிம்பிக் சிஸ்டம் இதுதான் இதை முக்கியமாக கண்ட்ரோல் பண்ணுது. எங்களுடைய எமோஷன், உணர்ச்சிகளை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இந்த அமெக்டலா, எங்களுடைய நினைவாற்றல்களுக்கு பொறுப்பாக இருக்கிற ஹிப்போ கேம்பஸ், இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இந்த லிம்பிக் சிஸ்டத்தில் இருக்கிற பல உறுப்புகள் வந்து தலாமஸ் வந்து ஒரு ரிலே ஸ்டேஷன் மாதிரி. அதாவது ஒன்றை வாங்கி அதை எங்கே யாருக்கு அனுப்பணும், ஒரு மெசேஜ் வந்து வருதுன்னு வைங்க. இப்போ ஒருத்தர் என்ன கூப்பிடுறார், ஸோ இந்த மெசேஜை வந்து யாருக்கு சொல்லி யாருக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத எங்களுடைய இந்த நியூரோன் மூளைகள் இருக்கிற பல இடத்துக்கு அதுலேருந்து இன்ஃபர்மேஷன். ஒருத்தர் கால் பண்ணி என்ன விஷயத்த கேட்குறார், அப்போ நான் அதுக்கு வந்து என்ன பதில் சொல்ல வேணும், அவருக்கு என்ன ரெஸ்பாண்ட் பண்ண வேணும் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி மூளைக்குள்ளேயே தேடி எடுத்து கண்டுபிடிச்சு அதை ரிலேட் பண்ணுற ஆள் வந்து இந்த தலாமஸ்ன்னு சொல்லக்கூடியது, ஹைப்போ தலாமஸ் மாதிரி. இப்படி பல உறுப்புகள் இருக்குது. இதை பற்றி நான் பல தடவை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நீங்கள் நினைக்கிறேன் உங்களுக்கு அதை பற்றிய விஷயங்கள் பார்ப்போம். ஸோ இப்படி இந்த மூளையினுடைய அடிப்படை விஷயம் அப்படிங்கிறது ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வந்திருக்கும். என்ன இந்த கனவோட தொடர்புடையது, எமோஷனோட, மூளையோட, எங்களுடைய இயக்கத்தோட தொடர்புடைய அப்படிங்கிறது ஒரு தொடர்பு வந்திருக்கும். இப்போ நாங்கள் பழையபடி எங்களுடைய அருந்ததிக்கு வருவோம். இப்போ நீங்கள் வந்து என்ன பாடசாலையை பற்றி யார்? நீங்கள் தானே? நான் தான் பாடசாலை. பாடசாலையை பற்றி டக்குன்னு சொல்லுங்க. அப்போ என்னென்ன உங்களுக்கு ஞாபகம் வந்தது? எனக்கு பாடசாலை என்னோன்னா எல்லா டீச்சர்ஸுடைய நேம் வந்தது. இப்போ என் அப்பா வந்து ஸ்கூல் பஸ்ஸை நிப்பாட்டுறவர். நான் லேட்டாக போச்சேன்னா ஜன்னலால் தட்டுவேன் நிற்க சொல்லி ஸ்கூல் பஸ்ஸை. அது ஒரு நினைவு வந்தது. மற்றது ஃப்ரெண்ட்ஸுடைய நினைவுகள் வந்தது. மற்றது எங்களோட அப்பா அந்த மியூசிக் கிளாஸு கூட்டின்னு போய் விட்டுட்டு பார்த்து கொண்டு இருந்து எனக்கு மில்க் டாஃபி வாங்கிட்டு வந்த நினைவு வந்தது. அப்படி எனக்கு நினைவுகள் வந்து கொண்டு இருக்கிறது, இன்னும் வந்து கொண்டு இருக்குது. அது வந்து இன்னும் வந்து கொண்டு இருக்கு. நீங்கள் தியானந்தி?
தமயந்தி மாஸ்டர் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. நான் சின்ன வயதுல 10 வயசுலயே நான் சைக்கிளோட பழகிட்டேன். அதுவும் எனக்கு லேடி சைக்கிள் ஒன்றும் வேண்டி தரையில குடும்பத்துல அண்ணன் அண்ணன் அவைய ஓடின சைக்கிள் இந்த கரியர் எல்லாம் வச்சு பின்னுக்கு பெரிய கரியல் வச்சு ஆம்பளையில ஓடுற பெரிய சைக்கிள், அந்த சைக்கிள்ல தான் நான் ஓடி பழகி அதெல்லாம் ஓடுறேன். நான் எல்லா இடமும் எந்த வாட்டில சைக்கிள் தான் ஓடுறேன். அங்க தினகரன் சைக்கிள் போட்டி என்ற ஒரு போட்டி வாடுற அந்த தினகரன் பேப்பர் அவியல் ஒவ்வொரு வருஷம் ஒரு போட்டி வைக்கிறவியல் தினகரன் சைக்கிள் ரேஸ் என்று அங்க பேட்டிக்கலோல முத்த வழியில நடக்கிற அந்த ஒரு பெரிய ரவுண்ட் இருக்கு. அதை சுத்தி சுத்தி 5 தரம் ஓடணும். அதுல நானும் ஒரு சுபத்ரான்ற என்ற ஃப்ரெண்டும் அவ ஃபர்ஸ்ட் நான் செகண்ட் அவ ஃபர்ஸ்ட் அப்படித்தான் பாருனாங்க. அந்த சைக்கிள் ரேஸ்லயும் நாங்க எல்லாத்துலயும் கலந்து ஓடுற சைக்கிள் என்றால் நான் சைக்கிள் தான் எனக்கு அங்க சீவியம். அப்படி சைக்கிள்லயே ஓடி ஓடி திரும்பி நான் ஒரு ஆம்பளை புள்ள மாய்த்தான் வீட்டுல இருந்து நான் கடைசி புள்ள நான் தான். அப்படி அந்த நினைவெல்லாம் இப்ப எனக்கு வந்தது. ஓகே, நல்லது நல்லது, நன்றி. மற்றதாரு பஞ்சாச்சர மாஸ்டர். பஞ்சாச்சர மாஸ்டர் சைக்கிள் எனக்கு என்ன சப்ஜெக்ட் தர போறீங்கள்? தந்தாச்சு உங்களுக்கு விருப்பமானது என்று சொல்லி சொன்னவர். விருப்பமானதுண்டா நான் சிறு வயதுல தண்ணீர் எடுத்து வீட்டுக்கு சப்ளை செய்வேன். நல்ல தண்ணீர் கொஞ்சம் விட்ட போகணும், அதை போய் எடுத்து வந்து சப்ளை செய்வேன். அப்போ சைக்கிளில் குடங்களை எடுத்து கொண்டு போய் நீர் கொண்டு வந்து கொடுப்பேன். அப்போ தண்ணீர் குடிக்க விரும்புகிறவே உடனே என்னதான் பார்ப்பேன், தண்ணீர் நல்ல நீர் குறைஞ்சி விட்டார். அப்போ நான் சைக்கிளில் போய் நல்ல நீர் எடுத்துக்கொண்டு வரணும். காரணம் வீட்டு நீரெல்லாம் உப்பாக தான் இருக்கும். அது ஒரு ஸ்பெஷலான இடம் இருக்கு. அதால எனக்கும் குடும்பத்தார் எல்லாரும் அந்த குடிக்கிற நீர் என்ன ஒன்று தாகம் என்ன யோசிப்பினோம். நன்றி. அதை பற்றி தான் நான் என்னுடைய லைஃப்ல நெடுகவும் யோசிக்கிறது. நன்றி, வணக்கம். நன்றி. இப்போ இதில் என்ன எப்படி இந்த இன்ஃபர்மேஷனை வந்து ஒரு 5 நிமிடங்களுக்குள்ள உங்களால் எடுக்க முடிந்தது 3 பேராலையும் அப்படின்னா, அந்த நியூரல் நெட்வொர்க் தான் மூளைக்குள்ளே இருக்கிற ஒரு நெட்வொர்க். அது நீங்கள் ஏற்கனவே அதை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறீங்க. அப்போ அந்த ஸ்டோர் பண்ணி வச்ச அந்த நெட்வொர்க்குள்ளே போய் தேடி எடுக்குது. நான் சொன்ன ஒரே வார்த்தை சைக்கிள், உங்களுக்கு சொன்ன வார்த்தை வந்து பள்ளிக்கூடம். ஸோ அப்போ அதோடு வெறும் பள்ளிக்கூட கட்டிடத்தை மட்டும் கொண்டு வரல, அதோட என்னென்ன ரிலேட் பண்ணியிருக்கோம், அந்த சைக்கிள் எங்கெங்கே போகுதோ எல்லா விஷயங்களும் வந்து நீங்கள் வந்து எல்லாத்தையும் வந்து ரிலேட் பண்ணி மெமரிக்குள்ளே போய் இப்போ கிட்டத்தட்ட 50-60 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் அந்த நியூரல் நெட்வொர்க் அப்படிங்கிறது, நியூரோன் நெட்வொர்க் அப்படிங்கிறது போய் பொறுக்கி எடுத்துக்கொண்டு வருது. நான் டைம் இருந்தால் அது எப்படி கொண்டு வருதுன்னு ஒரு வீடியோவை இருக்குது, நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். சரி, இப்படி இந்த நியூரல் நெட்வொர்க் இப்போ உங்களுக்கு தெரியும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு நாங்கள் இப்போ எல்லாம் சொல்கிறோம். அதை பற்றி வரப்போகுதுன்னு எங்களுக்குள்ள மூளைக்குள்ள எங்களுடைய உடம்பில் இருக்கிற நியூரல் இன்டெலிஜென்ஸ் இதை விட வேற ஆள் அடிக்கிறார். அதுதான் நான் சொல்கிறது நியூரல் இன்டெலிஜென்ஸ். இந்த வேர்டு யாரும் இது வரைக்கும் பாவிக்கலை. அவ்வளவு இன்டெலிஜென்டான ஒரு பிரெயின் மூளைக்குள்ளே இருக்கிற எங்களுடைய மூளை அண்டியில் ஒரு சின்ன எலியுடைய மூளை எடுத்தாலும் அதே தான், சிந்திக்கிற விதம் வேற. ஸோ அப்படியான ஒரு விஷயத்தில் வந்து வரைக்கல இதில் என்ன நடக்குதுன்னா, இந்த கனவனுடைய ப்ராசஸ் அப்படிங்கிறது ஒன்று வந்து லிபரேட் பண்ணுது, எங்களுடைய எமோஷன்ஸை வந்து வெளிக்கொணர்ற ஒரு 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 ப்ராசஸாக இருக்குது. இன்னொன்று வந்து எங்களுடைய மோஷன்ஸ், எங்களுடைய இயக்கங்கள், எங்களுடைய அன்றைய வாழ்நாளுடைய கடந்த காலத்தினுடைய எங்களுடைய மோஷன்ஸ், எங்களுடைய இயக்கங்கள், எங்களுடைய செயல்பாடுகள், இவைகளை வந்து மீள பார்க்குற ஒரு அனலைஸ் பண்ணி பார்க்குற ஒரு ப்ராசஸாகவும் இந்த கனவுகள் இருக்குது. அதே நேரத்தில் ஒரு லிபரேட்டிங் த விஷன், எங்களுடைய என்ன சொல்கிறது, நாங்கள் பார்த்த விஷயங்களை உள்ளுக்குள்ளே போய் அதை பற்றி ஒரு அனலைஸ் பண்ணி ஒரு வேலை நடந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம். இது ஒரு ஒரு பொதுவாக சொல்கிறாங்க. ஆனால் வந்து இந்த சிக்மண்ட் ஃப்ராய்ட் அப்படிங்கிறவர் வந்து அவர் தான் இதை பற்றிய முதல் ஆய்வுகளை எங்களுடைய உலகத்துக்கு கொண்டு வந்தவர். சிக்மண்ட் ஃப்ராய்டை பற்றி உங்களுக்கு தெரியும், உளவியலை நாங்கள் படிக்கிறோம், சைக்காலஜி இதெல்லாம் நாங்கள் கூடுதலாக படிக்கிறோம். அவர் தான் இந்த இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ட்ரீம்ஸ் அப்படிங்கிறத அவருடைய ஒரு புகழ்பெற்ற நூல், நான் இப்போ உங்களுக்கு அந்த படத்தில் வந்து காட்டுறேன். ஸோ அப்போ அவர் வந்து இந்த சைக்கோசிஸ் நியூரோசிஸ் அப்படிங்கிற ஒரு தியரியை கொண்டு வந்து, இப்போ சைக்கோசிஸ்னா என்ன, ஒரு ஆக்ட் வித்தவுட் அவர் கண்ட்ரோல், எங்களுடைய உணர்வு இல்லாமல், எங்களுடைய கட்டுப்பாடு இல்லாமல்
எங்களுக்கு தெரியாமலே நடக்கிற விஷயங்கள், கனவுகள், கற்பனைகள், இல்யூஷன், டெலூஷன், ஹாலுசினேஷன்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இதுக்குள்ளே வருது. இந்த சைக்கோசிஸ். நியூரோசிஸ்ன்னா எங்களுடைய பயம், பதட்டம், இந்த மாதிரியான விஷயங்கள், கூச்சம், சுபாவம், அந்த மாதிரி எங்களுடைய பிஹேவியரில் வர்ற சேஞ்சஸ், எங்களுடைய கடந்த கால ட்ரோமா அனுபவங்களுடைய ஒரு ஒரு தொடர்ச்சி, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த நியூரோசிஸ். இப்படி இதை பற்றி ஒரு ஆய்வு அவர் வந்து நிறைய செய்து கொண்டு இருந்தார். அவர் தன்னுடைய ஆய்வில் இந்த கனவுகளுக்கு என்ன ஒரு அர்த்தம் கொடுக்குறார் அப்படின்னா, த ட்ரீம்ஸ் இஸ் அ ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் விஷ். எங்களுடைய அபிலாசைகள், ஆசைகள், எங்களுடைய இயக்கங்கள் எல்லாத்தையும் வந்து ஒரு ஒரு வடிவம் கொடுக்கக்கூடிய, அதுக்கு ஒரு வடிவம் கொடுத்து அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய, அதை நிறைவு செய்யக்கூடிய ஒரு ஒரு ப்ராசஸ் தான் வந்து இந்த மூளையில் நடக்குது அப்படிங்கிறத. அப்போ நிஜ வாழ்க்கையில் வந்து சில விஷயங்களை நாங்கள் வெளிப்படையாக சொல்ல இயலாது, பல விஷயங்களை வந்து நாங்கள் வெளியில் கதைக்க இயலாது. இப்போ உதாரணத்துக்கு ஓப்பனாக சொல்லுவோமே, இப்போ வந்து இப்போ எனக்கு ஒரு ஆளை பிடிச்சிருக்குது, அப்போ அவரை கட்டி அணைக்கணும், முத்தம் கொடுக்கணும்னு வைங்க. அப்போ நாங்கள் நிஜ வாழ்க்கையில் செய்யலாது. அல்லது ஒரு பெண்ணை வந்து நாங்கள் நினச்சிருப்போம், இந்த பொண்ணை நாங்கள் மேரி பண்ண எப்படி இருந்திருக்கோம் அப்படின்னு, அல்லது ஆணோ அப்படி அந்த மாதிரி, அல்லது இந்த மாதிரியான ஒரு பில்டிங், அல்லது இந்த மாதிரியான ஒரு சொத்தை நாங்கள் வாங்கினா அப்படி இருக்கும், இவரை மாதிரி ஒரு பெரிய பணக்காரனாக வந்து அப்படி, இவர் மாதிரி படித்து நாங்கள் வந்து ஒரு பெரிய ஆளாக வந்து அப்படி, இப்படி பல கனவுகள் வந்து நிறைவேறாத ஆசைகள், எங்களுடைய உள்ள கிடக்கையில் இருக்கக்கூடிய, உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய நிறைவேறாத ஆசைகள் வந்து இது மாதிரி தங்களை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுது, அதை நிறைவேற்றி கொள்ளுது அப்படிங்கிறது என்னுடைய கருத்தில். சிக்மண்ட் ஃப்ரைட் அந்த கருத்தை சொல்கிறார். ஆனால் அதை வந்து மறைமுகமாக வந்து அதை வெளியேற்றுது, நேரடியாக அப்படியே. இப்போ நான் வந்து ஒரு படித்த ஒரு நியூரோ சர்ஜனாக வர வேணும்னு எனக்கு ஒரு ஆசை இருந்திருக்கும், ஆனால் என்னால் வர முடியலை. அப்போ இந்த துறையை நான் தேர்ந்தெடுத்தேன். அப்போ அதுக்குரிய தன்மை எப்படின்னா, அந்த நியூரோ சர்ஜனா போய் நீ ஹாஸ்பிட்டலில் போய் சர்ஜரி பண்ணுற அது வராது. அதோட தொடர்புடைய சில பொருட்களோ, அது சிம்பல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சிம்பல்ஸ்ன்னா என்னன்னு சொல்றது தமிழில், அதாவது அடையாளங்கள். அந்த அடையாளங்களை வந்து இந்த கனவாக கொண்டு வரும். அது வேறு விதத்தில் அப்படி வரலாம். ஸோ இப்படி பல விஷயங்கள். இப்போ எங்கேயாவது நாம் ஒரு மூளையில் அடிபட்டவனுக்கு, இப்போ ஒரு நியூரோ சர்ஜன் வைங்க, அவர் வந்து மூளையில் அடிபட்டு ஒரு ஆக்சிடெண்ட்டில் வந்து அவர் சர்ஜரி பண்ணுறார். ஆனால் அந்த கனவு, அது நிறைவேறாத ஆசை வந்து இப்போ எனக்கு எப்படி வருமாண்டா, ஒரு ஹெல்மெட்டோட நான் ஒரு ஆளை பார்க்குறேன். அப்போ அந்த மாதிரி, அப்போ அதை நீங்கள் அப்படி ரிலேட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறார். அது சும்மா உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஸோ அது மாதிரி இது எல்லாமே வந்து இந்த கனவுகளில் வரக்கூடிய எல்லாமே வந்து பல விஷயங்கள் வந்து சிலவேளை எங்களுடைய வெறுப்பு, ஒரு ஆசை மட்டுமல்ல, ஒருவர் மேலே இருக்கிற கோபம், ஒருவர் மேலே இருக்கிற வெறுப்பு, அவரால் உங்களுக்கு ஏற்பட்ட அவமானங்கள், அவரால் உங்களுக்கு ஏற்பட்ட ட்ரோமா, இந்த மாதிரி விஷயங்களும் பல்வேறு வழியில் வந்து வெளிப்படும். இப்போ எங்கே நீங்கள் ஒரு ஆணி அடிக்கிற மாதிரி ஒரு கனவு வருமானு வைங்க உங்களுக்கு, நீங்கள் அப்போ என்ன அது எப்படி அதை அவர் ரிலேட் பண்ணுறாருன்னா, ஆணி அடிக்கிறேன்னா அந்த கோபத்தை வந்து நாங்கள் அவருக்கு அடிக்க முடியாது, அதனால சுகத்தில் ஆணி அடிச்சோன்ட்ருக்கேன். அப்போ அது மாதிரியான கனவுகள் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அவருடையது. இப்போ சில பேரை வந்து நீங்கள் இறந்து போன மாதிரி கனவுகள்லாம் வரும். இந்த இறந்து போகிற மாதிரி கனவுகள் ஏன் வருதுன்னா, இப்போ அந்த ஒரு பர்டிகுலர் ஆளோட அல்லது அவரோட ரிலேட்டிவோட உங்களுக்கு நீண்ட காலமாக தொடர்பு இருக்கும். அவங்கள நாங்கள் சரியாக கவனிக்காமல் விட்டுருக்கலாம், அல்லது அவங்கள பற்றி அவங்க கேட்ட விஷயங்களை நாங்கள் நிறைவேற்றாமல் இருக்கலாம், அல்லது அவங்களுக்கு செய்ய வேண்டியதை நாங்கள் செய்யாமல் இருக்கலாம். இப்படியாக பல விஷயங்கள் வந்து அது வெளிப்பாடாக வரும் அப்படிங்கிறது அந்த சிக்மண்ட் ஃப்ரைடுடைய கருத்து. இப்போ அதையும் தாண்டி ஒரு அண்மை காலமாக இதை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணுற ஒரு மருத்துவர் வந்து டாக்டர் ராகுல் ஜென்டியல் அப்படின்னு, டாக்டர் ராகுல் ஜென்டியல். அவர் வந்து ஒரு அடிப்படையில் ஒரு ஸ்பானிஷ் டாக்டர். அவர் வந்து இப்போ அண்மை காலங்களாக அவர் ஒரு அமெரிக்கன் நியூரோ சர்ஜனாக இருக்கிறார், அதே நேரத்தில் நியூரோ சயின்டிஸ்டாகவும் இருந்து பல ஆய்வுகளை செய்கிறார். கிட்டத்தட்ட 10 புக்கு எழுதியிருக்கிறார். அவருடைய ஒரு புக்குக்கு வந்து உங்களுடைய லண்டனில் இருக்கக்கூடிய லண்டன் சண்டே டைம்ஸ் லண்டன், அது வந்து பெஸ்ட் சேலிங் புக் அப்படிங்கிறதுக்கு கடந்த சில ஆண்டுகளுக்கு முதல் கொடுத்துருக்கு. 30 மொழிகள் அவருடைய புத்தகம், மில்லியன் கணக்கில் அந்த புத்தகம் வந்து மில்லியன் கணக்கில் விற்றுருக்குது 30 மொழிகளில். ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி, ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி, இதில் எல்லாம் வந்து ஒரு ப்ரொஃபஸராக இருக்கிறார். அவர் நிறைய ஆய்வுகளை செய்கிறார். இதை பற்றி நீங்கள் கூகுளில் போய் இதில் போய் அவருடைய ஆய்வுகளை பற்றியெல்லாம் பார்க்கலாம். அவர் ஓப்பனாக எல்லாம் போட்டிருக்கிறார். அப்போ அவருடைய இதை பற்றி நிறைய விஷயங்கள், இந்த கனவுகளை பற்றி நிறைய விஷயங்கள் அவர் சொல்கிறார். அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து ரொம்ப, இப்போ ஒரு கேஸ் ஸ்டடி உதாரணத்துக்கு வந்து,
இப்போ ஒரு ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. இப்போ ஒரு ஆக்சிடென்ட் நடந்து அந்த ஆக்சிடென்ட்ல வந்து எப்படி அந்த ஆக்சிடென்ட் நடந்தது அப்படின்னா அவர் மறந்து போயிட்டார் அந்த அந்த நோயாளி. அப்போ கேட்குறாங்க, ஒரு போலீஸோ அல்லது டிபார்ட்மெண்ட்லையோ அல்லது மருத்துவர்களோ கேட்குறாங்க, எப்படி ஆக்சிடென்ட் இல்லை தெரியல, மறந்து போச்சு அப்படின்னு. பிறகு வந்து அவருக்கு ஒரு கொஞ்ச நாள், ஒரு வாரம் 10 நாளில் கனவுல வந்து அவருக்கு அந்த ஆக்சிடென்ட், பிகாஸ் அந்த கனவு வந்து உண்மையில் அந்த கண் பார்த்து இருக்குது, அங்கே மூளையில் போய் ரெக்கார்ட் பண்ணி இருக்குது, ரைட். பின்னுக்கு எங்கே பின்னுக்குன்னா ஆக்சிபிட்டல் லோபில் வந்து அது ரெக்கார்டில் இருக்குது. அதை வந்து இவர் திரும்ப திரும்ப அதை பற்றி நினைக்க பிறகு அந்த லிம்பிக் சிஸ்டம் வந்து அதை போய் அனலைஸ் பண்ணி ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸுக்கு கொண்டு வந்து அவரை சொல்ல வைக்குது. விளங்கலாம் அவங்களுக்கு. அந்த அந்த மாதிரியான ஆய்வுகள் எல்லாம் வந்து சயின்டிஃபிக்காக நிறைய பண்ணியிருக்கிறார். அது மாதிரி இப்போ சில கனவுகள் பார்த்தீங்கன்னா ஒரு படம் மாதிரி ஒரு இது மாதிரி தொடர்ச்சியாக போய்கொண்டிருக்கும். இன்னொரு விஷயத்தை அவர் சொல்கிறாரு, இந்த ட்ரீமிங் பிரெயின் அண்ட் வேக்கிங் பிரெயின் அப்படின்னு. அதாவது நினைவோட, அதாவது சுயம், இப்போ எங்களை மாதிரி வந்து நோமலாக இருக்கக்கூடிய, எவைக்காக விழிப்புணர்வோடு இருக்கக்கூடிய ஒரு மூளை, அதே நேரத்தில் கனவுகளோட உறக்கத்தில் இருக்கக்கூடிய மூளை. இந்த மூளை வந்து நாங்கள் நிறைய பேர் நினைக்கிறோம் என்னென்னா, இந்த மூளை வந்து உறங்கும் போது ஏதோ ஓய்வில் இருக்குது அப்படின்னு. மூளை உறங்கும் போது அதிக வேலை செய்யுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம சில பகுதி நம்ம நினைவோடு இருக்கும்போது இந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் வந்து அதிகமாக வேலை செய்யுது. ஆனால் நாங்கள் வந்து கனவுகளில் தூக்கத்தில் இருக்கும்போது மற்ற பகுதி வந்து நிறைய வேலை செய்யுது அப்படிங்கிறது. இந்த எம்ஆர்ஐ சில படங்கள் எல்லாம் இதில் நான் எடுத்து வச்சிருக்கேன், உங்களுக்கு நேரம் இருந்தால் காட்டுறேன். முதல்ல சொல்லிட்டு சாரி. அப்போ இந்த மாதிரியாக இந்த இரண்டு மூளைக்கும் இடையான அந்த வித்தியாசம் வந்து பெரிதாக இல்லை அப்படி சாரி பெரிதாக இல்லைன்னு அவர் சொல்றார். அடுத்து அதே நேரத்தில் இந்த ட்ரீமிங் பிரெயின், ஸ்லீப்பிங் பிரெயினுக்கும் நார்மலாக விழிப்புணர்வோடு இருக்கிற பிரெயினுக்கும் இடையில நிறைய நியூரல் சிஸ்டம் வந்து ரெண்டும் ஒரே மாதிரி தான் வேலை செய்யுதான். அந்த எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன் போகிறது, நரம்புகள் வழியாக அந்த உள்ளுக்குள்ளே போகிறது வந்து தூங்கும் போதும் அதே மாதிரி தான் இருக்குது, ஸ்லீப்லேயும் விழிப்புணர்வோடு இருக்கையும் அதே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஸோ மொத்தத்தில் வந்து இந்த கனவுகள் எங்கேருந்து வருதுன்னா மூளையிலேருந்து வருது அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு அடிப்படையாக புரிஞ்சிருக்கும். இப்போ இதில் வந்து ஸ்லீப்பிங்கில் உறக்கத்தில் இருக்கும்போது எடுத்த இசிஜி, அந்த ஃபங்க்ஷனல் எம்ஆர்ஐ, கனவுகள் வரும்போது எடுத்த ஃபங்க்ஷனல் எம்ஆர்ஐன்னா அந்த நரம்புகளுடைய ஃபங்க்ஷன், செயல்பாடு எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள், இது எல்லாமே வந்து ரெண்டுலையும் வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது அப்படின்றார். ஸோ மொத்தத்தில் வந்து மூளை வந்து எப்போவுமே நீங்கள் உறங்கி கொண்டிருந்தாலும் கனவு கண்டாலும் விழிப்புல இருந்தாலும் ஒரே மாதிரி தான் வேலை செய்யும். ஆனால் சில பகுதிகள் அதிகமாக வேலை செய்யும். இப்போ நான் விழிப்புல இருக்கையில் சிலது வந்து அதிகமாக வேலை செய்யும். இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை அவர் சொல்கிறாரு, இந்த ஸ்லீப் பேரலைசிஸ் அப்படின்னு சொல்கிறார். இந்த ஸ்லீப் பேரலைசிஸ்னா நிறைய பேர் உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இப்போ நாங்கள் நல்ல ஆழ்ந்த உறக்கத்துக்கு போகும்போது எங்களுடைய கழுத்துக்கு கீழே எல்லாமே வந்து பேரலைஸ் ஆகிடும். அதாவது ஒரு டெம்பரரி பேரலைசிஸ். வாதம் வந்த மாதிரி எதுவுமே இயங்க முடியாது. ஏன் இயங்க முடியாதுன்னு சொன்னால், இந்த ஆர்இஎம் ஸ்லீப்பில் ரேபிட் ஐ மூவ்மெண்ட் சொல்லக்கூடிய டீப் ஸ்லீப், அப்போ வந்து கண் மட்டும் அசைஞ்சு கொண்டு இருக்கும். அந்த நேரத்தில் வந்து எங்களுடைய ஸ்லீப் பேரலைசிஸ் நடக்குது. என்ன நடக்குதுன்னா எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்குது. ஒரு டெம்பரரியாக வந்து ஒரு மொத்தமாக ஒரு பேரலைஸான எப்படி இருக்கும், ஒருத்தர் எழும்பி நடக்க முடியாதுல்ல, அதே மாதிரி மூளை ஆக்கி வச்சிருக்குது. ஏன்னு சொன்னால், நாங்கள் கனவுல வந்து வர்ற விஷயங்களை எழும்பி போய் செய்துடுவோமோ, போய் அதில் போய் ஏணியில் ஏறிடுவோமோ, அல்லது கதவை திறந்து போயிடுவோமோ அப்படின்றதுக்காக மூளை முன்னேற்பாடாக எங்களுடைய உடலில் இருக்கிற ஒரு இதை வந்து அனிமல்ஸ்ல எல்லாம் ஸ்டடி பண்ணி பார்த்துருக்காங்க. அதெல்லாம் வந்து சில இதில் கட் பண்ணி எல்லாம் செய்து சரி பார்ப்போம், எல்லாம் இது ப்ரூவ் ஆகிருக்கு. எலிகள்லையும் குரங்குகளையும் இது முழுமையாக ஆய்வு செய்யப்பட்டு ப்ரூவ் பண்ணியிருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து எங்களுடைய தூக்கத்தில் நடக்குது. ஸோ அண்மைக்கால ஆய்வுகளில் இதை பற்றியெல்லாம் நிறைய. அடுத்தது ட்ரீமிங் பிரெயின் நான் சொன்னேன். ஸ்லீப்பிங் பிரெயின் அல்லது ட்ரீமிங் பிரெயினில் வந்து எங்களுடைய எமோஷன்ஸ், எங்களுடைய உணர்வுகள், உணர்ச்சிகளுக்குரிய பகுதி வந்து அதிகமாக இந்த லிம்பிக் சிஸ்டம் வந்து அதிகமாக வந்து வெரி ஆக்டிவாக இருக்குதான் இப்போ கனவு காணும்போது, ரைட். அப்போ தூக்கத்தில் கனவு காணும்போது விழிப்புணர்வாக இருக்கைகளை இந்த ப்ரீஃப்ரண்டல், இந்த முன்பக்கத்தினுடைய மூளை வந்து அதிகமாக வேலை செய்யுது. ஏன்னா எங்களுடைய நான் முதல்ல சொன்னேன்ல உங்களுக்கு, அத்தனை விஷயங்கள் நாங்கள் தீர்மானிக்க வேணும், படிக்க வேணும்,
நடக்க வேணும், ட்ரை பண்ண வேணும், சிந்திக்க வேணும், இந்த வேலைகளை எல்லாம் செய்கிறதுக்கு இது வந்து உதவியாக இருக்குது அப்படிங்கிறது. இன்னொரு விஷயம் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக அண்மை காலங்களில் வந்து இந்த கனவை பற்றிய கண்டுபிடிச்ச விஷயங்களை பார்த்தீங்கன்னா, லேட்டஸ்ட் ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, இது எங்களுடைய மென்டல் ஹெல்த் அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த், எங்களுடைய நோய்கள், உடலுடைய நோயோடையும் இது தொடர்பு இருக்குது அப்படிங்கிறது. இப்போ இதில் என்னென்னா, இந்த சில கனவுகள் வந்து ஒரு அலாம் சிக்னலாக வருதான், ஒரு எச்சரிக்கையாக வந்து வெளியில் வருதான். இது யாரில் இந்த ரிசர்ச்சை வந்து இவர் செய்திருக்கிறாருன்னா, இந்த டாக்டர் ராகுல் அப்படிங்கிறவர் பார்க்கின்சன் பேஷண்ட்ஸ், உங்களுக்கு தெரியும் பார்க்கின்சன் பார்க்கின்சன் பேஷண்ட்ஸ், அதே மாதிரி இந்த மாதிரி பேஷண்ட்ஸுகளில் வந்து எப்படின்னா அவைக்கு என்ன மாதிரியான கனவு கடந்த 10 வருஷமாக வந்த கனவுகள் இதுகளெல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணி நோட் பண்ணி இந்த மாதிரி விஷயங்களை ரிசர்ச் பண்ணி கிட்டத்தட்ட எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சில கனவுகள் வந்திருக்குது. அவருடைய தாங்கள் வந்து பறக்கிற மாதிரி அல்லது வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கிற மாதிரி, பெரிய ஹை பொசிஷனில் இருக்கிற மாதிரி, இந்த மாதிரியான ஒரு கனவுகள் வந்து அவர்களுக்கு அடிக்கடி அப்போ இது ஒரு எச்சரிக்கையாக இருக்குமோ அப்படின்னு அவர் ப்ரூவ் பண்ணலைன்னாலும் நூற்றுக்கணக்கான பேரில் வந்து இதை அப்சர்வ் பண்ணி பார்த்துருக்காரு. ஸோ இப்படி பல விஷயங்கள் வந்து அதில், அப்போ இந்த கனவுகள், சில கனவுகள் வந்து நோய்களினுடைய ஒரு எச்சரிக்கையாக இருக்குமோ அப்படிங்கிறதும் ஒரு விஷயமாக இருக்குது. அடுத்த இந்த வேக் பிரெயினில், அதாவது விழிப்புணர்வோடு இருக்கிற மூளையில் வந்து எங்களுடைய எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன், அதாவது இந்த செயல்பாடுகளை நிறைவேற்றுகிற ஒரு செயல்பாடை வந்து இது பண்ணுற அந்த ஒரு 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 ஆக்டிவிட்டி, அது வந்து ரொம்ப மோர் டாமினண்ட்டாக இருக்குது. ஆனால் அந்த ஸ்லீப் பிரெயினில் அல்லது ட்ரீமிங் பிரெயினில் அல்லது இமேஜினரி பிரெயினில் வந்து எங்களுடைய எது டாமினண்ட்டாக இருக்குதுன்னு சொன்னால், எங்களுடைய நெட்வொர்க் ஃபங்க்ஷன், இதை லிம்பிக் சிஸ்டம்னு நான் ஏற்கனவே சொன்னேன்ல, அந்த லிம்பிக் சிஸ்டமும் அதோட தொடர்புடைய அந்த பகுதிகளும் வந்து கூட ஆக்டிவாக இருக்குது. இதெல்லாம் வந்து எம்ஆர்ஐ, ஃபங்க்ஷனல் எம்ஆர்ஐங்கிற ஒரு டெக்னாலஜியில் வந்து முழுமையாக கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அப்போ இது ஒரு விஷயம். அடுத்தது இந்த கனவுகள் எப்போவுமே வந்து ஒரு இரண்டுக்கும் இடையான தொடர்பு, இந்த வேக்கிங் பிரெயினுக்கும் ஸ்லீப்பிங் பிரெயினுக்கும் இடையான ஒரு தொடர்புகளை வந்து எப்போவுமே ஒரு லிங்க் பண்ணிக்கொண்டே இருக்கும் மூளை. இன்றைக்கு நடந்த சம்பவம், 10 நாளைக்கு முதல்ல நடந்த சம்பவம் அப்படியே விட்டுடாது. அதை வந்து அந்த விஷயங்களை வந்து அது தொடர்ச்சியாக வந்து அதை அனலைஸ் பண்ணிக்கொண்டே இருக்கும். அடுத்தது வந்து இந்த கனவுகள் வந்து எங்களுடைய சிந்தனைகளோடும் எங்களுடைய எண்ணங்களோடும் நேரடியாக தொடர்பு இருக்குது, அது உங்களுக்கு பொதுவாக தெரியும். ஆனால் அதை வந்து ஒரு லெவலில் வந்து அடுக்கிற ஒரு ப்ராசஸ் வந்து எங்களுடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் நினைவுகளையும் எல்லாத்தையும் வந்து ஒரு தொகுத்து அடுக்கிற ப்ராசஸ்ஸாக வந்து இந்த கனவுகள் இருக்குமோ அப்படிங்கிறதுக்கான ஆய்வுகள் நிறைய ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த கனவில் என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு நல்ல ப்ராசஸ் நடக்குது. எங்களுடைய தேவையானவற்றை வந்து அடுக்கி வைக்கிறது, தேவையில்லாதவற்றை வந்து கார்பேஜ் பின்னில் போட்டு ஒரு பக்கமாக ஒதுக்குறது, அது பிறகு 10 வருஷத்துக்கு முதல் அதை எடுத்து பார்க்குறதுக்குரிய வழிவகைகளில் அங்கே இந்த ப்ராசஸில் வச்சு அடுக்கி, எப்படி நம்ம சிஸ்டத்தில் கம்ப்யூட்டரில் அதே மாதிரி செய்கிறோமில்ல, அதே மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த கனவில் நடக்குது அப்படின்னுலாம் சொல்கிறாங்க. அடுத்தது இந்த கனவு வந்தால் இதுதான் மீனிங், இதுதான் அர்த்தம் அப்படின்னு அந்த இன்டர்பிரேட் பண்ண முடியாது. பொதுவாக வந்து அந்த கனவுகளை இன்டர்பிரேட் பண்ணுறது வந்து ஒரு பெரிய ஒரு விஞ்ஞான ரீதியாக அது வந்து முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஸோ இப்போ அது ஒரு விஷயம் இருக்குது. எல்லாத்தையும் கொண்டு வந்து நாங்கள் விஞ்ஞானத்தில் ப்ரூவ் பண்ணவும் முடியாது. இந்த கனவுகள், எல்லா கனவுகளும் தெரிவதில்லை, எங்களுக்கு வந்து வெளியில் தெரிகிறதில்லை. எல்லா கனவுகளும் நினைவுக்கு வராது. ஒரு இரவில் வந்து ஒரு ஆளுக்கு வந்து 6லேருந்து 8 கனவு கண்டிப்பாக வரும். இப்போ சில பேர் சொல்லுவாங்க, டாக்டர் எனக்கு கனவே வர்றதில்லை அப்படி. அது பொய், அது 100% பொய். அந்த கனவு உங்களுக்கு நினைவில் வர, நீங்கள் கனவு காண்றீங்க, ஆனால் அந்த கனவு உங்களுக்கு நினைவில் வரையில. அப்போ வந்து கனவுகள், எல்லா கனவுகளும் நினைவுக்கு வருவதில்லை. நினைவில் உள்ளதெல்லாம் கனவிலையும் வராது. அடுத்தது கனவில் வருவதெல்லாம் நினைவிலையும் என்றும் இருக்குமென்னு சொல்ல முடியாது. இது ஒரு விஷயம். அடுத்தது மனம் நன்றாக இருந்தால் மூளை எப்போவுமே நன்றாக இருக்கும் அப்படிங்கிறது பொதுவாக மனசு நல்லா வச்சு தான் மூளை நல்லா, அப்படியெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. மூளை நன்றாக இருந்தால் எப்போது நாங்கள் மனம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்படி சில கான்ட்ரவர்சி எல்லாம் வந்து இது பண்ணுது. அடுத்து நாங்கள் சொல்லிக்கிறோம், இந்த கனவு, இந்த தூக்கத்தை பற்றியெல்லாம் வந்து நாங்கள் நிறைய பேசியிருக்கோம். நானும் பல தடவை இதில் எல்லாம் சொல்லியிருக்கிறேன். இந்த பீனியல் கிளாண்டை பற்றி நாங்கள் நிறைய தடவை, நானே பல தடவை இந்த நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கிறேன். எங்களுடைய உறக்கத்துக்கு முக்கியமான ஒரு சுரப்பி அந்த பீனியல் கிளாண்டு. இந்த பீனியல் கிளாண்ட் எதை சுரக்குது, மெலட்டோனின் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் ஏற்கனவே பார்த்துருக்குறோம். நிறைய தடவை நாங்கள் அதை பற்றி பேசியிருக்கிறோம்.
ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, மெலட்டோனின் இல்லைன்னாலும் நாங்கள் தூங்க முடியும். இவர் வந்து கிட்டத்தட்ட மொத்தம் வந்து பிரெயின் சர்ஜரி மட்டும் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பிரெயின் சர்ஜரி பண்ணியிருக்கிறார். அதில் மூளையில் இருக்கிற கட்டிகளை எல்லாம் எடுத்திருக்கிறார். கட்டிகளை எடுக்கும்போது அந்த பீனியல் கிளாண்டுன்னு சொல்லக்கூடிய அந்த மெலட்டோனினை சுரக்கிற அந்த கட்டிக்கு பக்கத்துலேயும் அது அந்த அந்த சுரப்பிக்கு பக்கத்துலேயும் சில கேன்சர் கட்டிகள் வந்ததுனால அதையும் சர்ஜரி பண்ணி அந்த அப்போ ஆயிரக்கணக்கான பேஷண்ட்டுக்கு தானே வந்து பீனியல் கிளாண்ட் எடுத்திருக்காராம். அவர் சொல்கிறார் அவருடைய ரிப்போர்ட்டில். ஆனால் அவங்க எல்லாம் ஒழுங்காக தூங்குறாங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ பீனியல் கிளாண்டுக்கும் தூக்கத்துக்கும் வந்து நேரடியான ஒரு இது இல்லை அப்படிங்கிறத அவர் ஒரு 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 செமினாரில் வந்து அதை சொல்கிறார். ஆனால் சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா, இந்த பீனியல் கிளாண்ட் இல்லைன்றாலும் இந்த மெலட்டோனின் அவருடைய பிளட்ல எல்லாம் எடுத்து பார்த்தா மெலட்டோனினே இல்லை. ஆனால் அவங்க நல்லா நெத்திர ஓடுறாங்க, ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸோட நெத்திர ஓடுறாங்க. ஆனால் அந்த வேலையை அவங்கள நல்லா உறங்க வைக்கிற வேலையை எது செய்யுது அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னா, ஒரு எங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான உறுப்பு இருக்குது, அந்த அதுதான் வந்து இந்த வேலையை செய்யுது. அது சொல்கிறது என்ன சொல்கிறது, சுப்ரா கயாஸ்மெட்டிக் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான உறுப்பு அந்த லிம்பிக் சிஸ்டத்தில் இருக்குது. அதுதான் இந்த வேலையை செய்ய வைக்குது அப்படிங்கிறது அவர் எடுத்து சொல்கிறார். அப்போ அது என்ன செய்யுதுன்னா, எங்களுடைய இரவு பகல், எங்களுடைய சூழ்நிலைகள், வெளிச்சம், இது எல்லாத்தையும் வந்து அது எங்கே இருக்குன்னா நேரம் கண்ணுக்கு முன்னுக்கு இருக்கிறதுனால, கண்ணோட நேரடியாக தொடர்பில் இருக்கிறதுனால, முன்னுக்கு இல்லை, கண்ணுடைய அந்த ஆப்டிக் நர்வ்ஸ் அதோட நேரடியான கனெக்ஷனில் இருக்கிறதுனால, ஆப்டிக் கயாஸ்மா அப்படின்னு மூளையில் ஒரு பகுதி இருக்குது, அதோட நேரடியாக தொடர்பில் இருக்கிறதுனால அது அங்கேருந்து இன்ஃபர்மேஷனை எடுத்து எங்களை தூங்க வைக்குது அப்படிங்கிறதெல்லாம் அவருடைய கருத்து. ஸோ பல விஷயங்கள். அடுத்தது எங்களுடைய இந்த இந்த உடலுக்குள்ளே நடக்கும் பல்வேறு மாற்றங்கள். எங்களுடைய உடலுக்குள்ளே எந்த இடத்துல மாற்றங்கள் நடந்தாலும் அதை வந்து ஸ்பை பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம் இருக்குது, உளவு பார்க்குற ஒரு சிஸ்டம். இந்த உளவுத்துறையை பற்றியே நான் ஒரு தனி செமினார் உங்களுக்கு நடத்தலாம். என்ன விதமான உளவுத்துறை எங்களுடைய பாடியில் உடம்புக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டான சப்ஜெக்ட். அது சொல்கிறது நேச்சுரல் இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்கிறோம். இது நியூரல் இன்டெலிஜென்ட், அது நேச்சுரல் இன்டெலிஜென்ட் அப்படின்னு நான் பேர் வச்சுருக்கேன். அப்போ அந்த மாதிரி வந்து இந்த நியூரோன்ஸ் எல்லாம் வந்து இந்த நியூரோன்களுக்கு, நரம்பு கலங்களுக்கு எங்களுடைய உடலில் இருந்து பல்வேறு இன்ஃபர்மேஷன் போகுது. இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் நியூரோன்கள் வழியாக மூளைக்கு போய் அந்த மூளையில் இருக்கிற ஒரு நான் சொல்லல அந்த அந்த நெட்வொர்க், அந்த நியூரல் நெட்வொர்க், அந்த நியூரல் நெட்வொர்க்கில் ஏதாவது ஒரு கனவுகளாக வெளியில் வரலாம். அப்போ உடம்புக்குள்ளே இருக்கிற நடக்கிற மாற்றங்கள் முன்னாடியே வந்து கனவுகளாக வெளியில் வரலாம். ஒரு கேன்சர் வந்து இப்போ ஒருவருக்கு இப்போ ஒரு கேன்சர் இருக்குன்னு வைங்க, அவருக்கு இறப்பையில் கேன்சர் இருக்குன்னா இந்த கேன்சர் நேற்று வந்ததில்லை. கிட்டத்தட்ட இந்த கேன்சருக்கு எப்போ விதை போட்டிருக்கோம்னா ஒரு 3-5 வருஷத்துக்கு முன்னாடி, 3லேருந்து 4-5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த விதை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அது கடுகாகி, அப்புறம் மிளகாகி, மல்லியாகி, அப்புறம் பெரிய பட்டாணி சைஸ் ஆகி, பெரிய சைஸ் வரும்போது தான் அவருக்கு பிரச்சனை வரும்போது டாக்டர்கிட்ட போவார். ஸோ அப்போ அப்படி ஏதாவது ஒரு மாற்றம் நடக்கும்போது அது கனவுகளாக வெளிப்படலாமா அப்படிங்கிற ஆய்வுகளை வந்து அவர் நிறைய செய்திருக்கிறார். அதை பற்றி எல்லாம் வந்து நிறைய ஸ்டடி பண்ணியிருக்கிறார். ஸோ இப்போ இது ஒரு பெரிய விஷயம். இரண்டாவது வந்து என்ன அப்படின்னா, இது இந்த கனவுகளை பற்றிய சில தியரிஸ், சில தகவல்கள் அல்லது கருதுகோள்கள் அப்படின்னு சொல்லலாம். ஒன்று வந்து இந்த மெமரி கன்சாலிடேஷன் அப்படின்னு சொல்கிறது. நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த கனவுகளில் என்ன நடக்குதுன்னா ரியலாக இது வந்து உண்மையாகவே ஆய்வு பண்ணி கண்டுபிடிச்ச விஷயங்கள். இந்த கனவுகளில் வந்து தேவையில்லாத விஷயங்கள், எங்களுடைய எண்ணங்களில், எமோஷன்ஸில், எங்களுடைய மனதில் இருக்கிற மைண்டில் இருக்கிற சில தேவையில்லாத விஷயங்கள், ஞாபகத்தில் இருக்கிற சில தேவையில்லாத விஷயங்களை கொண்டு போய் ஒரு இடத்துல அப்படியே ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அல்லது வெளியேற்றி விடுறது. தேவையான விஷயத்தை மட்டும் எடுத்து அங்கங்கே செட் பண்ணி வைக்கிறது, எப்பப்போ தேவையோ அதை வெளியில் கொண்டு வர்றதுக்காக. அப்போ இதை வந்து ப்ராசஸ் பண்ணுற ஒரு கன்சாலிடேஷன் சொல்கிறாங்க. ஒரு கன்சாலிடேஷன் ப்ராசஸாக இந்த கனவுகள் இருக்குமோ, இவற்றையெல்லாம் பேக்கப் பண்ணி ஸ்டோரில் வைக்கிற ஒரு ப்ராசஸாக இருக்குமோ அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து லாங் டேர்ம் மெமரி, ஷார்ட் டேர்ம் மெமரின்னு இருக்குது. அப்போ எதை வந்து லாங் டேர்ம் மெமரியில் வைக்கணும், எதை ஷார்ட் டேர்ம் மெமரியில் வைக்கணும். இப்போ நீங்கள் சொன்ன இந்த பள்ளிக்கூடத்தை பற்றி சொன்ன விஷயம், இந்த சைக்கிளை பற்றி சொன்ன விஷயம், லாங் டேர்ம் மெமரியில் இருந்த விஷயங்களை இது கொண்டு வருது. அப்போ அதே மாதிரி விஷயங்கள். அப்போ அதுக்கு வந்து கனவு வந்து ஹெல்ப் பண்ணுது, கனவில் அதுதான் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது எமோஷனல் ரெகுலேஷன் அப்படின்னு ஒரு முக்கியமான ரெண்டாவது தியரியை சொல்கிறாங்க.
அது வந்து எங்களுக்கு நான் முதல்ல சொன்னது மாதிரி சிக்மண்ட் ஃப்ரைடுடைய கருத்துக்கு இது ஒத்து போகிற மாதிரி இருக்குது. என்னன்னா இப்போ தீராத ஆசைகள், எங்களுக்குள்ள அடக்கி வச்சிருக்கிற உணர்வுகள், அதை வந்து வெளியேற்றுறதுக்கு ஒரு வடிகாலாக இந்த கனவுகள் இருக்குமோ அப்படிங்கிறது இது ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசமா. ஏன்னா உள்ளுக்குள்ளே இருந்து 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 அமர்த்தி அமர்த்தி அடக்கி அடக்கி எல்லாம் வச்சு அது நாளைக்கு ஒரு நோயாக வரக்கூடாது, ஒரு அல்சராக வரக்கூடாது, ஒரு கட்டியாக வரக்கூடாது, ஒரு கேன்சராக வரக்கூடாது. அதுக்காக ஒரு டிஃபென்ஸ் ப்ராசஸை வந்து இந்த மூளை வந்து செய்யுது. அந்த ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் தான் இந்த கனவு அப்படின்னு. அடுத்தது 3வது விஷயம் வந்து என்ன அப்படின்னா இந்த ப்ராப்ளம் சால்விங் அண்ட் கிரியேட்டிவிட்டி. இது ஒரு 3வது தியரி. முதல்ல என்ன சொன்னேன், மெமரி கன்சாலிடேஷன், அடிக்கடி தேவையானதை வைக்கிறது. 2வது எமோஷனல் ரெகுலேஷன், அதுக்கு ஒரு வடிகாலாக இருக்கிறது. 3வது வந்து ப்ராப்ளம் சால்விங் அண்ட் கிரியேட்டிவிட்டின்னு சொல்கிறாங்க. இது என்ன அப்படின்னா சில விஷயங்களுக்கு எங்களுக்கு தீர்வு தெரியாது. அப்போ அந்த தீர்வு வந்து எப்படி தீர்வு காண்றதை வந்து நாங்கள் கண்ணால் நினச்சி கொண்டு இருப்போம், இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கிறது அப்படின்னு. ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு சொல்யூஷன் இவ்வளோ. அப்போ அது எங்களுடைய மண்டைக்குள்ளே ஓடிக்கொண்டே இருக்கும். அதை வந்து பிரெயின் இந்த எங்களுடைய நியூரோன்ஸ் எல்லாம் சேர்ந்து 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 இதை பற்றியே தொடர்ந்து எங்களுக்கு தெரியாமலே அங்கே உள்ளுக்குள்ளே வேலை நடக்குதாம். அதாவது நாங்கள் அதை பற்றி நினைக்க மாட்டோம். ஆனால் அந்த நியூரோன்ஸ் என்ன செய்ய, இந்த நியூரோன் நெட்வொர்க் என்ன செய்தண்டா, இந்த நியூரோன் இன்டெலிஜென்ட் என்ன செய்தண்டாலாம், நாங்கள் வேறு விஷயத்தை பற்றி நான் இப்போ கழிச்சு கொண்டு போகிறேன் உங்களோட. ஆனால் அந்த நியூரோனுக்கு வந்து எனக்கு ஏற்கனவே ஒரு பிரச்சனை இருக்குது, நாளைக்கு இந்த இவரை போய் பார்க்கணும், அவருக்கு என்ன பதில் சொல்லணும் அப்படிங்கிறத அது தானே அனலைஸ் பண்ணும் அப்படிங்கிறதா வந்து ஃபங்க்ஷனல் எம்ஆர்ஐயில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள். அப்போ இந்த இந்த இதெல்லாம் வந்து ஒரு எலக்ட்ரோ நியூரோ கெமிக்கல் சேஞ்சஸ் தான், மூளைக்குள்ளே ஓடக்கூடிய ஒரு சில படங்கள் நான் உங்களுக்கு காட்டுறேன்னா. அப்போ இந்த ப்ராப்ளம் சால்விங் இதை வந்து இதுக்கு இந்த கனவு வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. சில கனவுல வந்து சில பேருக்கு நிறைய விஷயங்கள் வெளியில் வந்திருக்குது. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் கூட ஒரு தடவை அவருடைய அவர் சொல்கிற விஷயம், அவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அவர் தோட்டத்தில் எங்கேயும் நடந்து போகிறாரு, கனவுல நடந்து போகிறாரு. கனவுல நடந்து போன போது தோட்டத்துக்குள்ளே கனவுல நடந்து போகிறாரு. கனவுல உங்களை விளங்க நினைக்கிறேன். அப்போ தோட்டத்துக்கு நடந்து போகிற மாதிரி ஒரு கனவு. அந்த நேரத்தில் ஒரு காட்சி வருது. அந்த காட்சியை வந்து அவர் ரிலேட் பண்ணி தான் அந்த தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியை கண்டுபிடிச்சாரு அப்படிங்கிறத ஒரு விஷயமா சொல்கிறாங்க. அடுத்து உங்களுக்கு தெரியும், கெமிஸ்ட்ரி படித்தவங்களுக்கு தெரியும், பென்சீன் அப்படிங்கிறது அந்த ஹெக்ஸாகான் வந்து அந்த பென்சீன். அப்போ அந்த பென்சீனை கண்டுபிடிச்சவர் வந்து ஃப்ரெட்ரிக் ஆகஸ்ட் அப்படிங்கிறவர் வந்து அவருக்கு வந்து அந்த ஷேப் வந்து கனவுல வந்தது. தேன்கூட்டுக்குள்ளே இருக்கிற அந்த இது மாதிரியான ஒரு அமைப்பு வந்து கனவுல வந்து இப்படி தான் இருக்குமோ அப்படின்னு அப்புறம் அவர் அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காரு அப்படின்னு. அடுத்தது மெண்டலீவ் அப்படிங்க உங்களுக்கு தெரியும், ரைட்? டிமோத்தி மெண்டலீவ். இவர் தான் வந்து டிஎன்ஏவுடைய ஸ்ட்ரக்சரை கண்டுபிடிச்சாராம். இவர் ரொம்ப நாளாக இந்த டிஎன்ஏ பற்றி ஆராய்ச்சி பண்ணி 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 என்னன்னா இது ஒரு ஷேப்பே வரமாட்டேங்குது அப்படின்னும் போது அவர் அதை பற்றியே நினச்சி கொண்டு இருந்ததுனால யாரோ ஒரு வீட்டுக்கு போயிருக்காரு. அப்போ வந்து ஸ்பைரல் ஷேப்பில், உங்களுக்கு தெரியும், வீட்டுக்குள்ளே அந்த அப்படி வளைஞ்சிருக்கிற மாடிப்படி இப்படி இருக்குமில்ல, ஸ்பின்னிங் ஸ்பைரல் ஷேப்பில் இருக்கிற மாடிப்படி, அது கனவுல வந்திருக்கு இவருக்கு. அது மாதிரியான விஷயங்கள் இது நான் சொல்லலை, இது அவங்களே சொல்கிற விஷயம். தையல் மிஷின் ரொம்ப நாளாக இவர் வந்து எல்லாரும் கையில் தைச்சிருந்தாங்க. இந்த தையல் மிஷினை வந்து எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அவருக்கு கனவுல வந்திருக்குது. எலியாஸ்ங்கிற ஒருத்தர் வந்து அப்படி சொல்கிறார். அவர் ஜேம்ஸ் வாட்சன் அப்படிங்கிறவர் வந்து ஜேம்ஸ் வாட்சன் தான் வந்து இதை கண்டுபிடிச்சார். நான் மாறி சொல்லிட்டேன், ஏன்னா டிஎன்ஏ, ரைட்? டிஎன்ஏ ஸ்ட்ரக்சரை கண்டுபிடிச்சவர். அடுத்தது இந்த மெண்டலீவ் அப்படிங்கிறவர், நான் முதல்ல மாறி சொல்லிட்டேன், சாரி. மெண்டலீவ் அப்படிங்கிறவர் தான் வந்து பீரியாடிக் டேபிள், உங்களுக்கு தெரியும் பீரியாடிக் டேபிள்னா, ரைட்? நாங்கள் படிச்சிருப்போம் கெமிஸ்ட்ரியில். தமிழில் வந்து ஆவர்த்தன அட்டவணை. இந்த ஆவர்த்தன அட்டவணையை வந்து மெண்டலீவ் தான் கண்டுபிடிச்சாரு. இவர் ரொம்ப நாளாக இந்த மூலகங்களை பற்றியெல்லாம் படித்து வச்சிருக்கிறாரு. ஆனால் இதை எப்படி அடுக்கி வைக்கணும், எந்த ஷேப்பில் அடுக்கணும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியலை. அப்போ அந்த ஐடியா வந்து அவருடைய வரலாற்றில் நூலில் படித்து பார்க்கலாம். அப்போ இந்த பீரியாடிக் டேபிளை வந்து இப்படித்தான் அடுக்கணும் அப்படின்னு ஒரு கனவுல வந்துச்சான் அப்படின்னு. இப்படி நிறைய விஷயங்கள். ஈவன் ராமானுஜம், எங்களுடைய இந்தியாவை சேர்ந்த ராமானுஜம் வந்து மேத்தில் பல மேத்துக்கு வந்து அவர் சொல்யூஷனை கண்டுபிடிச்சதே கனவுல. திடீரென கனவுல வந்து எழும்பியெல்லாம் எழுதியிருக்கிறாரு. அவருடைய வரலாற்றை படிச்சு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்படி வந்து ப்ராப்ளம் சால்விங் இது அவங்களுக்கு மட்டுமில்லை, எங்களுக்கும் தான். எங்களுக்கு பல ப்ராப்ளம் அப்போ நாம் கண்டுபிடிக்கணும் என்னென்ன.
ஏன் நேற்று வந்து அந்த புறா பறந்து போன மாதிரி கனவு வந்துச்சு அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ அதை ரிலேட் பண்ணி பார்க்கணும், அதில் ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கா அப்படின்னு. சரி போய் அவன்கிட்ட போய் எதுக்கு சண்டை பிடிப்பான், போய் சமாதானம் பேசுவோம், விளங்குனா உங்களுக்கு? இப்போ அது அப்படி ரிலேட் பண்ணணும். இதுதான் வந்து அந்த இன்டர்பிரேட்டேஷன் சில வேளை அது வேலை செய்யும். ஸோ இப்போ இது நான் சொல்கிறேன் உங்களுக்கு விளங்க நினைக்கிறேன். அடுத்த தியரி என்னென்னா த்ரெட் அண்ட் சிமுலேஷன் தியரிஸ், நாட் ஸ்டிமுலேஷன், சிமுலேஷன் தியரி அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படின்னா எங்களுக்கு பல லட்சம் ஆண்டுகளாக, பல ஆயிரம் ஆண்டுகளாக நாங்கள் காடுகளுக்குள்ளே அங்கே இங்கே எல்லாம் வந்து வாழ்ந்த நாங்கள் ஒரு பயத்தோட குகைகளுக்குள்ளே விலங்குகள் வந்து அடிச்சிடுமோ அப்படி இப்படின்னு விலங்குகள் பயந்து அப்படி இருக்கிற அந்த காலங்களில் வந்து நாங்கள் எப்போவுமே ஒரு பதட்டத்தோட பயத்தோட எப்போவுமே இருப்போம். ஆனால் அது இப்போயும் வருது அப்படின்னா அந்த மேபி அந்த ஜீன்களில் இருந்து சிலவில் வரலாம். அடுத்து அது ஏன் அப்படின்னா இப்போயும் வருதுன்னா முக்கியமாக எங்களுடைய சர்வைவல். எங்களுடைய சர்வைவல்னால் உங்களுக்கு தெரியும், எப்படியாவது வந்து இதை வெற்றி பெறணும், எப்படியாவது இந்த வேலையை முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிம்பாலிக் கனவுகள் வந்து வரும். அது ஒரு ட்ரைனிங் வந்து அது நல்லதுன்றாங்க. அந்த மாதிரியான த்ரெட்டன் ஒரு பயப்படுத்துகிற மாதிரி கனவுகள் வர்றது அப்படிங்கிறது ஒரு அந்த சிம்பாலிக்காக வர்றது வந்து ஒரு நல்லது. ஏன்னு சொன்னால் அது எங்களுடைய சர்வைவல் மெக்கானிசத்தை வந்து ஒரு டிஃபென்ஸாக ஒரு பாதுகாப்பாக இருக்குது அப்படின்னு. இன்னொரு விஷயம் இந்த கனவில் என்ன நடக்குதுன்னா பிரெயின் மெயின்டெனன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. பிரெயினுடைய மூளையினுடைய ஒரு கட்டமைப்பு, மூளை தன்னைத்தானே ரிப்பேர் செய்கிற இந்த எலக்ட்ரோ நியூரோன்கள், இந்த கெமிக்கல் இதெல்லாம் வந்து தன்னைத்தானே ரிப்பேர் செய்கிற ஒரு பெரிய மெக்கானிசம்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், மூளையில் வந்து இப்போ எங்களுடைய மூளைக்குள்ளே ஒரு திரவம் இருக்குது, அதுக்கு பேர் வந்து சிஎஸ்எஃப்னு சொல்கிறது, செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிடுன்னு சொல்கிறோம். அந்த மாதிரியான செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட் வந்து உண்மையில் வந்து மூளை தன்னோட எங்களுடைய டாக்டர் ஜெகநாதனுக்கெல்லாம் தெரியும். இதெல்லாம் வந்து ஒரு வாஷ் பண்ணதுக்கு என்ன வாஷ் பண்ணுறதுன்னா என்ன, ஒரு அலசி போடுற மாதிரியாக இதனோட இந்த மூளையில் வந்து இப்படியான விஷயங்கள் செயல்படுது. அதுக்கு இந்த கனவுகள் வந்து தன்னைத்தானே திருத்துறதுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்குது அப்படிங்கிறது. இப்படி பல விஷயங்கள் வந்து இந்த கனவுகளை பற்றி சொல்கிறாங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் நினைக்கிறேன் நேரம் போச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு ஆமாம், நாங்கள் இதோட நிறுத்துவோம். தொடர்ச்சியாக வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு அந்த ஸ்லைடே காட்டலை, நிறைய என்ன நான் சொல்கிறதுலே நிறைய விஷயங்கள் போயிடுச்சு. ஆக இதோடு நிறுத்தி கொண்டு ஏதாவது கேள்விகள் அல்லது கருத்துக்கள் உங்களுடைய இதுகள் வந்து வரவேற்கப்படுகிறது. நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, அருமையான பேச்சு. அதாவது கனவுகளை பற்றி வித்தியாசமான எவிடன்ஸோட பலரின் உதவியுடன் நீங்கள் பேசியிருந்தீர்கள். முதலில் உங்களுக்கு பாராட்டும் வாழ்த்தும் தெரிவிப்போம். 30 வினாடிகள் எல்லோரும் கைதட்டுங்கள், அதன் பிறகு கருத்துக்களை சொல்ல வழிகிடுவோம். நன்றி. இவ்வளவு முதலாவதாக டாக்டர் ஜெகநாதன் இல்ஃபர்ட் ஈஸ்லாண்டிலிருந்து தன்னுடைய கருத்தை கூற வருகிறார். நன்றி ப்ரொஃபசர் ஜோசப், நீங்க நிறைய விஷயங்கள் கனவை பற்றி சொல்லியிருக்கிறீங்க. உங்களோட வேலையை குறைச்சிட்டார். இல்ல, நான் யோசிச்சேன் ஒரு சிலர் பயப்படுவார்கள். ஏன்னு சொன்னா இந்த தளத்துல காதல் தோல்வி அல்லது ஜாப்ஸ் ஒரு கிடைக்காமல், அதுக்குரிய சம்பளம் கிடைக்காமல் ஒருவராவது இருந்தாருன்னு நான் ஐ கேன் பெட் இல்லையா. அப்ப நாங்க யோசிக்க கூடாது, அப்ப எங்களுக்கு இதெல்லாம் கனவை வரப்போகுதுன்னு சொல்லி நிறைய வராது ஆசிரியர் சொல்லிக்கல. நான் யோசிச்சேன் நீங்களை இந்த பயப்படுத்தி கூறியோன்னு சொல்லி. அப்படி யோசிக்க கூடாது, நீங்களே சொல்லிவிட்டீர்கள் நினைவுகள் எல்லாம் கனவா வேற ஒன்று இல்லை. ஸோ யூ ஹேவ் ரியஷூர்ட். ஆனா இன்னொரு விஷயம் இருக்குது, அதுதான் விடுவோம் காதலும் ஜாப்பையும். ஆனா ஒரு விபத்தை சர்ச்சையெல்லாம் பார்க்கனே இருக்கலாம், இல்லை somebody died in front of you, இதெல்லாம் லைஃப் நடக்குது. அது இப்ப அதுவும் ஐம் ஷூர் few of you have experienced it. இதுல என்ன நடக்குதுன்னு சொன்னா